ஒரு பிராண்ட் உங்ககிட்ட லோகோ கொடுக்குறாங்க, 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அதில் வந்து ஒரு பொசிஷனிங் இருக்குது இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? என்னோட ஆடியன்ஸ்க்கு உங்களை இப்போ ஹரீஷ் வெங்கடேஷ்ன்றது நீங்களே சொல்லுங்கள். வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, காங்கிரஸில் ஆஃபர் லெட்டர் வாங்குகிறோம், ஜாயின் பண்ணுறோம், ஃபாரின் போகிறோம், கார் வாங்குகிறோம், செட்டில் ஆகிறோம். என்னடா 500 ரூபா கேட்டால் கொடுத்துட்டாங்க, ஒருவேளை கம்மியாக கேட்டோமோ அப்படின்னு. அப்புறம் நெட்டில் போய் படித்தா இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை பேர் ஃப்ரீலான்சிங். அன்றைக்கி சாயங்காலம் அங்கே உட்காந்து பேசிட்டு அவர் சொல்கிறத கேட்கும்போது சடன்லி இட் வாஸ் அ ஸ்பார்க். ஏன் நம்ம வந்து பிகம்னு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் பிராண்டிங் அக்கார்டிங் டு யூ? ஒரு வாட்சை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும், ஒரு ஜூஸை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும், ஒரு சாஃப்ட்வேரை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுமா? ஜோஹோவை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் ஜோஹோனா ஓ சூப்பர்ப்பா, நல்ல எத்திக்ஸ்ப்பா, அந்த ஒரு கேரக்டரைசேஷன் மைண்டில் இருக்குது தெரியுமா? டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியாத விஷயத்தை பற்றி இருக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது தான் பிராண்டு. ஓ இந்த போஸ்டர் போடுறதுனால அவங்களுக்கு 50 பேர் ஆள் வராங்க, ஒரு வந்து அவங்க 1000 ரூபா வாங்கினாங்கன்னா அங்கேயும் அவங்களுக்கு 50,000 ரூபா ஆச்சு. ஸோ அப்போது நீ வாங்குறது 1000, பட் பிஸ்னஸ் வேல்யூ கிரியேஷன் 50,000. ஓ அப்போ அவங்க இந்த பசங்களுக்கு வேறு ஏதோ சொல்லித்தராங்க. இந்த ரிமோட் ஆயிரிங்க நிறைய பேருக்கு வந்து நேரில் பார்த்து பேசுகிற அந்த பாண்ட் அண்ட் ஃபீல் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. Do you also face the same problem? Yes and no. அதனால தான் we talk a lot. என்னை சுற்றி இருந்த ஆளுங்களோட கலவை தான் வந்து நான் வேறு வேறு விஷயத்தை என்கிட்ட சொல்லி பேசி என்னோட பர்ஸ்பெக்டிவை பிரேக் பண்ணி என்ன ஒரு வேறு மாதிரியான ஒரு பர்சனாக மாற்றிருக்காங்க. ஐ கோ டு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட், ஐ டாக் டு பீப்புள். வாட் யூ டூ? ஐ ரன் அ AI company. I run an AI company is the most worst definition that you can give to yourself. பிகமாக ஸ்கேல் பண்ணோன்ற ஐடியா எப்போ வந்துச்சு? அட் வாட் எக்ஸாக்ட் டைம் யூ ஹேட் த கான்ஃபிடன்ஸ் டு டூ இட்? Hi, welcome to Sculptors Podcast. Today we have our guest who has a decade of experience in branding and brand positioning and also worked with Fortune 500 clients and startups and also enterprise clients. He has shaped their branding and brand positioning game. If you are a startup founder or a startup enthusiast or a person who wants to understand branding, this episode is for you. I invite Harish Venkatesh, CEO and founder of Become, to our podcast. வெல்கம் ஹரீஷ் வெங்கடேஷ் ப்ரோ, வெல்கம் டு ஸ்கல்ப்டர்ஸ் பாட்காஸ்ட். என்னோட ஆடியன்ஸ்க்கு உங்களை ஹரீஷ் வெங்கடேஷ்ன்றது நீங்களே சொல்லுங்கள். வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். ஓகே, ஐ திங்க் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் எ டிசைனர். ஓகே, ஒரு டிசைன் ப்ராக்டிஷனர். over the last 13 years, 2012 been into the commercial world of creating value for businesses through design. அப்படின்னா நம்ம டிசைன் அப்படின்னா விஷுவலாக நம்ம பார்க்குற ஒரு லோகோ, ஒரு விஷுவல், ஒரு போஸ்டர், அது மாதிரி 2012 ஃப்ரீலான்ஸாக கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது. விச் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படியே க்ரூ இன்டு டுடே வாட் வி ஐடென்டிஃபை அவர் செல்ஃப் as a consultancy. ஓகே, டுடே we operate under the purview of brand design. Okay. But we offer a more high value strategic consultation for brands for whom brand is of very high importance. Super. But ana konja Kamalhasan tone புரியல. So now I will break into it. Okay. So எங்க நீங்க உங்க ஸ்கூலிங் பண்ணீங்க? இந்த பிராண்டிங் இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல, நம்ம அஃப்கோர்ஸ் ஸ்கூல் படிக்கும் காலேஜ் படிக்கும்போது பெருசாக டோன்ட் நோ இதை பற்றிலாம். எங்கே இதோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது? வாட்ஸ் த ஆரிஜின் ஸ்டோரி? ஹரீஷ் வெங்கடேஷ் ஒரு ஆண்டர்பிரினராக மாறினதுக்கும், ஒரு டிசைனர் டு ஒரு பிராண்ட் ஸ்டுடியோ ஓன் பண்ணி தென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் பிராண்ட்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் அதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? எது ஆரம்ப புள்ளி? வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, காங்கிரஸில் ஆஃபர் லெட்டர் வாங்குகிறோம், ஓகே, ஜாயின் பண்ணுறோம், ஃபாரின் போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட வைக்கிறோம், ஓகே, கார் வாங்குகிறோம், செட்டில் ஆகிறோம். இவ்வளோதான் வாஸ் த சிம்பிள் ட்ரீம். ஓகே. ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறதெல்லாம் நியூ ஏஜ் டெர்மினாலஜி. ஓகே. நான் காலேஜ் ஸ்கூல் 2012 பாஸ் ஆகிறேன். அப்போல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற வார்த்தை தெரியாது. அப்போ தெரிஞ்ச வார்த்தை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி தான் தெரியும். ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது தான் ரொம்ப லேட்டாக லைஃப்பில் தெரியக்கூடிய வார்த்தைகள். ஆரிஜின் ஸ்டோரி எங்கே அப்படின்னா, நான் 2007 6-7 மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வயலின் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த இடத்துல வயலின் இல்லை, அங்கே கீபோர்டு கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கீபோர்டு கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். கீபோர்டு ரொம்ப கற்றுக்க ஆரம்பித்து அந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கீபோர்டு, பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, கிராஃப்ட்டு, அது இது எல்லாமே ஐ லிவ்ட் தேர் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் மை டைம்.
ஸ்கூலை விட்டா இன்ஸ்டியூஷன், அதை விட்டா வீட்டுக்கு வந்து தூங்கணும். இவ்வளோதான் வந்து அப்படி தான் இருந்தது. ஒரு 7th ஒரு ரொம்ப நாளைக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. திங்க் 5ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு மோகம் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் 11th 12thலாம் அப்போ தான் அந்த நல்ல படங்களும் ஹாரிஸ் ஜெயராஜோட பீக் எராலாம் இருக்கும்போது நம்மளும் வந்து மியூசிக் பண்ணணும், படத்துக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு ஆசை. அப்போது 11th 12th வந்து வி நீட் டு கெட் இன் டு ஒரு மூவிஸ் மியூசிக் டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது திங்ஸ் காட் லிட்டில் மோர் சீரியஸ். நான் 12th முடிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஆஃபர் ஆல்பம் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு வந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் சம் ரிக்வெஸ்ட். அப்போது வந்து அஃப்கோர்ஸ் சவுத் இண்டியன் பேரண்ட்ஸ் பீங் சவுத் இண்டியன் பேரண்ட்ஸ் அண்ட் அப்போது நானும் வந்து பெருசாக ஒன்றும் மார்க் வாங்கலை. ஐ காட் சம் 90%. அதில் பெரிய காலேஜ் கிடைக்காது, பெரிய மார்க் இல்லை, அதனால காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்காது, ஸ்காலர்ஷிப்பில் கிடைக்காது அப்படிங்கிற இதனால, இல்லைனா டொனேஷன் கொடுத்து போகணும். டொனேஷன் அப்போ கொடுக்கறதுக்கும் அந்தளவுக்கு வந்து அஃபார்டன்ஸ் வந்து கிடையாது. இட்ஸ் நாட் அ லக்ஸுரி. யூ வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட் டு டூ இட். ஸோ அப்போது டெல்லிக்கு போயிட்டு, டெல்லியில் சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் இருந்தது. அங்கே ஃபுல் மெரிட்னு சொன்னாங்க. நிஜமாலே ஃபுல் மெரிட்டானோடனே ஆமாம் நிஜமாலே ஃபுல் மெரிட்னாங்க. சரி போகாமே அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லேயும் அவங்களுக்கும் அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஓகே மியூசிக்லேருந்து இவன் வந்து மூவ் ஆகிடுவான் அப்படிங்கிறது ஒன்று. எனக்கு சரி நீ வந்து ஒரு காலேஜில் டொனேஷன் கட்டி அப்படி போய் ஒரு பர்டன் கிரியேட் பண்ண வேணாம், இதுவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஐ கோ டு காலேஜ். போய் இறங்குனா நம்ம அப்போ வரைக்கும் சென்னை வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி வாழ்ந்து தான் நம்மளுக்கு பழக்கம். சென்னை விட்டா வேற இதே கிடையாது, அப்படி தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே அவ்வளோதான். ஸோ டெல்லி போய் இறங்குனா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ். இப்படிலாம் உலகம் இருக்குமா, இப்படிலாம் மக்கள் இருப்பாங்களா, இப்படிலாம் யோசிக்க முடியுமா, இப்படிலாம் ஆசைப்பட முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பேரடைம் ஷிஃப்டாக இருந்தது. இன்றைக்கி கூகுள் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் அப்போது வந்து ஆர்குட் தான் வந்து வாஸ் த யோயோ பிளாட்ஃபார்ம் ஆஃப் தட் டைம் 2011 and 12. ஸோ அப்போது டெல்லி கேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். டெல்லிக்கு நான் போய் இறங்கினோடனே அங்கே வந்து டிஎஸ்எல்ஆர் முதல்ல பார்க்குறேன். ஓகே, எல்லாம் பயங்கரமாக வச்சு அப்படியே ஜூம்லாம் பண்ணி அப்படியே டெலிஃபோட்டோவில் ஜூம் பண்ணால் அப்படியே பயங்கரமாக ஜூம் ஆகுது. அதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம், எங்கேயா ஃபோட்டோஸ் அது மாதிரி பார்த்ததோட சரி. ஸோ இட் காட் அ ஃபேசினேஷன். ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த ஃபோட்டோலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். முன்னாடி கொஞ்சம் மியூசிக் பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஃபோட்டோவும் வீடியோவும் மியூசிக்கும் சேர்ந்து அது ஒரு மோஷன் கிளிப்பாக மாறிச்சு. அது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக மாறிச்சு. அது ஒரு கேம்பெயின் மெட்டீரியலாக மாறிச்சு. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல் மெட்டீரியலாக மாறிட்டு இருந்துச்சு. அப்போது தான் வந்துட்டு அதெல்லாம் நீ பண்ணணும்னா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபோட்டோஷாப் கிராக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை இது பண்ணி ட்ரையல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, எங்களுக்கு போஸ்டர் பண்ணி தரீங்களா? நான் சொன்னேன் கண்டிப்பாக பண்ணி தரேங்க, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் இந்த 2 வாரம் எக்ஸாம் இருக்குது, முடிச்சுட்டு அடுத்த வாரம் பண்ணித்தரேன். இந்த சைடு இல்லை இன்றைக்கே வேணும். இல்லைங்க இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம், வேலை இருக்குது. இல்லை நாங்கள் 500 ரூபா தரோம். 500 இன்றைக்கி என்னங்க இப்போயே பண்ணித்தரேங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போயே பண்ணித்தரேன்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரியே எடுத்து ஒரு போஸ்டர் ஒன்று பண்ணி என்ன பண்ணோம், யூடியூப் பார்த்தோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம், இவங்க மேட்ரு என்னன்னு பார்த்தோம், அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணோன்னே தே ஆர் வெரி இம்ப்ரெஸ்டு. அண்ட் தென் அவங்க வந்து ஒரு 500 ரூபா வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மணி 500. ஓகே, ஒரு பச்சை கலர்ல ஒரு போஸ்டர், நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு சஸ்டைனபிலிட்டி ஈவெண்ட். அதுக்கு ஏதோ ஒரு அப்பவே உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டிலாம் தெரிஞ்சது எப்படி? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த போஸ்டர் பண்ணிட்டு 500 ரூபா கொடுத்த உடனே அப்போ மாதம் மெஸ் ஃபீஸ் வந்து 2500 ரூபா. அது வந்து வீட்டில் இருந்து போடுவாங்க, சம்திங் லைக் தட் அப்ராக்சிமேட்லி. 500 ரூபா வந்து உனக்கே வந்துருச்சு. யாருக்குமே கணக்காம இல்ல. இன்னொன்று விஷயம் என்ன, நீ வீட்டில் இப்போ 2500 ரூபா கேட்கணும்னு அவசியம் இல்லை, 2000 ரூபா கேட்டால் போதும். கரெக்டா? ஏன்னா தட் இஸ் ஆல்சோ பிக் பர்டன் ஃபார் தெம். ஸோ அந்த ஒரு எண்ணமும் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ என்னடா 500 ரூபா கேட்டால் கொடுத்துட்டாங்க, ஒருவேளை கம்மியாக கேட்டோமோ அப்படின்னு. ஸோ அடுத்து இந்த எண்ணம்லாம் ஓட ஆரம்பிக்குது. அப்புறம் நெட்டில் போய் படித்தா இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை பேர் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு தெரிய வருது. இதுதான் ஃப்ரீலான்சர் போல். அப்புறம் freelancer.com வருது அடுத்து, உடனே செகண்ட் லிங்க்ல. அப்புறம் அதுலேருந்து ஒரு ட்ராக் ஒன்று போகுது. அப்புறம் 2வது வாட்டி அவங்களே வந்து கேட்குறாங்க, இன்னொரு போஸ்டர் இருக்குது, பண்ணித்தர முடியுமா? இப்போ நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணித்தர முடியுங்க, அடுத்த வாரம் பண்ணித்தரேன். சரி இல்லை இன்றைக்கே வேணும். சரி 1000 ரூபா அவங்க பரவாயில்லையா? சரி ஓகே.
நான் என்னது ஓகேயா, என்னங்க ஓகேன்றீங்க? செம ப்ரோ. ஏன்னா நம்ம மைண்டில் என்ன, ஒரு போஸ்டர்னா 500 ரூபா, கரெக்ட். எனக்கு நோ சொல்லணும், இல்லை அந்த பவுண்டரியை புஷ் பண்ணணும். 1000 ரூபான்னு சொல்கிறேன், ஓகேன்றாங்க. எனக்கா கோவம் வருது, சந்தோஷமும் வருது, எல்லாமே ஒரே நேரத்தில் வருது. என்னங்க நீங்கள் ஓகே, எப்படிங்க நீங்கள் ஓகேன்னு சொல்ல, ஓகே புரியுதா தெரியல. ஸோ இட்ஸ் ஓப்பன்ஸ் அப் நியூ தாட் தட் என்னது அதே ஒர்க்குக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களா. இப்போ மனசில் என்ன 2500 ரூபாவில் 1000 ரூபா ஓவர். ஸோ 1500 ரூபா தான் வீட்டில் கேட்கணும். ஸோ அது மாதிரி வந்து தாட் ஷேப் அப் ஆகுது. அப்போ தான் வந்துட்டு ஒரு ஒரு தாட் லீடர்ஷிப் பீஸில் லேண்ட் ஆகிறேன், விச் இஸ் மெக்கன்சி ரைட்ஸ் ஒன் லீடர்ஷிப் பீஸ் கால்ட் அஸ் பிஸ்னஸ் வேல்யூ ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு 2011-12 ஒரு பீஸ் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. பேசிக்காக அதில் அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிசைனுங்கிறது நம்ம விஷுவலாக பார்க்குறோம், பட் டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க்காக சிஸ்டமிக் லெவலில் பார்க்கும்போது அது வந்து ஒரு பிஸ்னஸோட ப்ராசஸே அதால் வந்து இம்பேக்ட் பண்ண முடியும். அதனால அந்த பிஸ்னஸ் என்ன சொசைட்டியில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும், அதனால மக்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்க முடியும், இது எல்லாத்தையுமே வந்து டிசைன் ஒரு திங்கிங்காகவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணிங்கன்னா இட் கேன் ஆக்சுவலி கிரியேட் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பீஸு. விடிய உட்காந்து அதை படித்து முடிக்கிறேன், அது பயங்கர அடிக்டிவாக இருக்குது. அது படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு தாட் வருது தட் அவங்க உனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த போஸ்டர் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கு. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, இந்த போஸ்டர் போடுறதுனால அவங்களுக்கு 50 பேர் ஆள் வராங்க, ஒருவர்கிட்ட வந்து அவங்க 1000 ரூபா வாங்கினாங்கன்னா அங்கேயும் அவங்களுக்கு 50,000 ரூபா ஆச்சு. ஸோ அப்போ நீ வாங்குறது 1000, பட் பிஸ்னஸ் வேல்யூ கிரியேஷன் 50,000. அப்போ அவங்க இந்த பசங்களுக்கு வேறு ஏதோ சொல்லித்தராங்க, அதனால அவங்க தே வில் கோ அண்ட் கிரியேட் அ லாட் மோர் வேல்யூ. ஸோ அப்போ வந்து ஒரு டிசைனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஈகோ சிஸ்டமில் இந்த ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது இந்த டிசைனை நீ இன்னும் பெருசாக எப்படி பண்ணலாம், இன்னும் எப்படி பெருசாக பண்ணலாம், இன்னும் எப்படி பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வர 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 that 500 became 1000, 1000 became 5000, 5000 became 10,000, 10,000 became 50,000. ஸோ அப்படியே பைசா வேல்யூ இன்க்ரீஸ் ஆக 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 மனசில் எக்ஸைட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, பயமும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆசையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படியே அந்த ஜெர்னி வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அதே ஜெர்னி தான். ஓகே, பட் என்ன ஒரு 10-13 வருஷம் ஆயிருக்கு. பட் 15 வருஷம் லைக் அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இதுதான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல அந்த 500 ரூபா ஆரம்பிச்சதுலேருந்து நான் காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகும்போது காலேஜ்கிட்டே ஒரு 10-15 லட்ச ரூபா பில் போட்டாச்சு. ஸோ காலேஜ் வந்து மெரிட்டில் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க, மெரிட்லேயும் நம்மளையும் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கும் ரிட்டர்னில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் 4 years. பட் தட் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் காலேஜ் போய் சேரும்போது காலேஜே இல்லை, ஒரு மெஸ்ஸு, ஒரு ரூமு, ஒரு அகாடமிக் பிளாக், அவ்வளோதான் இருந்ததே தவிர அப்போ தான் காலேஜே கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. காலேஜோட ஐடி கார்டு பண்ணுறதுலேருந்து, ஹாஸ்டல் ரூம் போஸ்டர்ஸ் பண்ணுறதுலேருந்து, பாலிசி டிசைன் பண்ணுறதுலேருந்து, காலேஜோட வெப்சைட்டே பண்ணுறதுலேருந்து, காலேஜோட டிரான்ஸ்கிரிப்ட் டிசைன் பண்ணுறதுலேருந்து, அவங்களோட அட்மிஷன் கொலாட்ரல், அட்மிஷன் கேம்பெயின், அட்வர்டைஸ்மெண்ட்டு, காலேஜோட ஃபோட்டோ ஷூட்டு, அது இது சிவநாடு யூனிவர்சிட்டியில் 2012 16 வரைக்கும் பண்ணாத விஷயமே கிடையாது, எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. பட் அதுக்கு காலேஜ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் அதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளால் யாராலையுமே படித்து தெரிஞ்சுக்க முடியாது. we got a very rare chance to witness it very very up close with respect to from the chancellor to vice chancellor to the president of the college to all the heads of department. Everyone was very supportive in students and allowing us to do இவ்வளோ விஷயம். அதில் நிறைய நாலேஜ் எக்ஸ்சேஞ்சு தட் வாஸ் கீப் ஹேப்பனிங் த்ரூ அவுட். ஸோ அது எல்லாமே உன்னை படிப்படியாக உன்னோட மெச்சூரிட்டியும் திங்கிங்கையும் வந்து எவால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தது. தட் இஸ் ட்ரூலி ஒரு டைம் பேஸ்டு லக்கு தான். டைம் பேஸ்ட் லக். ஓகே. ஸோ அது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் லைக் வாட் ஹேப்பன்? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த காலேஜே வந்து கேட்டாங்க, எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க, வெப்சைட் மட்டும் பண்ணலை, அதையும் பண்ணிடுங்க. அப்போது வந்துட்டு என்ன, ஒரு நம்ம எல்லாருக்குமே மனசில் வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும் கரெக்டாக. அப்போ நான் போய் காலேஜில் கேட்குறேன், உங்களோட ஹையஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ? அந்த அவங்க சொல்கிறாங்க 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா. அப்படியா, அப்போ எனக்கு அதுலேருந்து 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கோ அண்ட் டூ சம் நெகோசியேஷன். பேசிக்காக நம்மளுக்கு இந்த மனசில் இருக்கிற அந்த ஒரு ஈகோவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ 50,000 ரூபா சம்பளம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 60,000 ரூபா கொடுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தே செட் ஓகே வாங்க, சம்திங் லைக் தட் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன்.
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வருஷம் காலேஜ்லேயே இருங்க. ஐ சிட் அண்ட் டூ த என்டையர் வெப்சைட். அப்போ தான் என் கூட இருக்கிற கோஃபவுண்டர் இந்து, ஹீ ஆல்சோ ஜாயின்ஸ் மீ டு டூ தட் வெப்சைட் ப்ராஜெக்ட் இன் டீட்டெயில் த்ரூ அவுட் வித் மீ. ஸோ நானும் அப்போ வந்து எப்படின்னா, அப்போ தான் ஸ்கெட்சு, ஃபிக்மா அதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வெப்சைட்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஆரம்பித்த வெப்சைட்டை அதை அப்படியே எவால்வ் பண்ணி ஸ்கெட்சுக்கு மாற்றி ஸ்கெட்சில் வச்சு ஃபுல்லாக வெப்சைட் பண்ணுறோம். ஒரு வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பேஜ், அந்த அளவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட். வாழ்க்கையிலே பண்ணுற முதல் வெப்சைட் யூனிவர்சிட்டி வெப்சைட். நடித்தா ஹீரோ தாங்கிற மாதிரி பண்ணால் 2000 பேஜ் தான். ஸோ பெருசாக பண்ணுறோம். நிறையா சொதப்பல், நிறையா அடி. பட் அங்கே வந்து நிறையா சப்போர்ட் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வச்சு வி டூ இட். 1 year முடிஞ்சுது. அந்த 1 year முடிக்கும் போதே தெர் ஆர் அ பைப்லைன் ஆஃப் ப்ராஜெக்ட் தட் வாஸ் கம்மிங். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணதுனால அடுத்து இந்த பைப்லைன், அந்த பைப்லைன், இந்த பைப்லைன், ஏதாவது சின்ன இது வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் டெல்லியிலே இருக்கேன் நான். டெல்லியிலே இருந்துட்டு ஐ டூ அ லாட் ஆஃப் வீடியோ ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா ஃபோட்டோ, வீடியோ, கேம்பெயின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, இந்த ஸ்கில்ஸ் தான் அப்போ மேஜராக இருக்குங்கிறதுனால அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட் ஆஃப் த திங்கிங் இன்னும் உருவாயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அப்போ இல்லை. ஸோ வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் மேனுவல் ஒர்க் விச் இஸ் ப்ரொடக்ஷன் லைக் திஸ், கேஸ் ஸ்டடி வீடியோஸ் லைக் திஸ், டெஸ்டிமோனியல் வீடியோஸ் லைக் திஸ், பிராண்ட் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். ஸோ கொஞ்சமாக பிராண்ட் உலகத்துக்குள்ளேயும் போகிறோம், பிராண்டிங்கும் பண்ணுறோம், வெப்சைட் பண்ணுறோம். இது மாதிரி ஆல் டெலிவரபிள் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. அன்டில் 2019 வரைக்கும் வெரி ஹெவி ஃபோக்கஸ் ஆன் வீடியோஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அப்போ தான் கிளாரிட்டி வருது தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பிராண்ட் வெரி வெல். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் நீஷ் அண்ட் டூ தேட் ஃபார் யூ டு க்ரோ. ஸோ கோவிட் நடக்கும்போது, ஸோ இதெல்லாம் நடக்கும்போது குர்காவில் ஆஃபீஸ் இருக்குது, டீம் இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொடக்ஷனுக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் போயிட்டுருக்கு. 2000 தாட் அந்த மாதிரி டீமாக செட் பண்ணணுன்றது எப்போ நீங்கள் திங்க் பண்ணி? டீமாக செட் பண்ணுங்கிறது காலேஜ் 2வது வருஷத்துலேயே நடந்துருச்சு. ஏன் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க காலேஜே. 50,000 ரூபாங்கிற பைசா வந்து ஒரு அப்போ நம்மளுக்கு என்ன 15 வயசு இருக்கு, 16 வயசு இருக்குமா தெரியலையே. செகண்ட் இயர்னா என்ன வயசு இருக்கும்? 17 வயசு. 17 வயசில் 50,000 ரூபாங்கிறது வந்து ஒரு வேற லெவல் பைசா. அந்த பைசாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும், டெலிவர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து உனக்கு அதுக்கான தைரியம் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ அப்போ 50,000 ரூபா ப்ராஜெக்ட்டு உன்னால் தனியாக பண்ண முடியாது. அப்படிங்கும்போதே நான் ஒரு சீனியரை சேர்த்துக்கிறேன், ஒரு ஜூனியரை சேர்த்துக்கிறேன், கூட படிக்கிறவங்கள ஒருத்தருக்கு சேர்த்துக்கிறேன், வாங்க 4 பேராக வாங்க, எல்லோரும் 10,000 ரூபா வச்சுக்கலாம், எல்லோரும் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை டீம்னு சொல்லலாம், டீம்னு சொல்லவும் முடியாது. பட் பேசிக்கலி வாங்க எல்லாரும். நான் இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி வந்து அந்தந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்க அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லிட்டு ஐ பிரிங் அப் பீப்புள். அதே மாதிரி அது 50லேருந்து 70, 70லேருந்து 1, 1லேருந்து 2 அப்படியே போகும்போது வேற அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஐ பிரிங் இன் சம் பீப்புள். வாங்க இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படியே பண்ணிட்டு இட்ஸ் கீப் கோயிங் ஆன். ஸோ அப்போ யூ ஆர் வெரி குட் அட் ஐடென்டிஃபைங் த ரைட் டேலண்ட் அண்ட் அசம்பிளிங் த ரைட் டீம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நவ் யூ ஹேவ் a 30-member டீம்ல. ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதோட ட்ரைனிங் பாயிண்ட் அங்கே இருந்திருக்கு. ஆமாம், ஓகே. ட்ரைனிங் பாயிண்ட். ஃப்ரோசன் ஐரிஸ்ன்ற நேம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு? ஃப்ரோசன் ஐரிஸ்ங்கிற பேர் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் DSLR பார்த்து தான் இந்த ஃபேசினேஷன் ஆரம்பிக்குது. ஓகே. அப்போது வந்து ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேர் போட்டுட்டு ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு பேஜ் போடுவோம், கரெக்டாக? ஸோ ஹரிஷ் வெங்கடேஷ் ஃபோட்டோகிராஃபின்னு பேஜ் போடுறதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் கமல்ஹாசன் ஸ்டைலில் வித்தியாசமாக எதாவது பண்ணணும். நானும் அதை பண்ணேன், அதே சேம் மேட்ரு ஒன்லி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹரிஷ் வெங்கடேஷ் ஃபோட்டோகிராஃபி, என் கூட இன்னும் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏவின்னு அது இருக்கான், ஏ விக்னேஷ், காலும் ஏவி. ஸோ ஏவிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பேர் ஒன்று வேணும், செம்மையாக வேணும், புதுசாக வேணும், ஹரிஷ் வெங்கடேஷ் மொக்கையெல்லாம் இருக்கக்கூடாது, செம்மையாக இருக்கணும். அப்படிங்கும்போது தென் வி செட் ஃப்ரோசன் ஐரிஸ். ஃப்ரோசன் இஸ் ஃப்ரீசிங் த மொமெண்ட், ஐரிஸ் இஸ் வாட் யூ சீ த்ரூ. அதனால ஃப்ரோசன் ஐரிஸ்னு ஒரு பேஜ் வைக்கலாம்னு சொல்லி அது ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜாக ஆரம்பிக்குது. அது ஃபோட்டோகிராஃபி பேஜாக ஆரம்பிச்சது, அது அப்படியே ஒரு போஸ்டர் டிசைனாக 500 ரூபா கொடுத்து அது ஒரு ஃப்ரீலான்ஸாக மாறுது. அப்புறம் அந்த ஃப்ரோசன் ஐரிஸ்ங்கிற பேரை வச்சே 2022 வரைக்கும் வி கண்டினியூ. ஐ திங்க் 10 வருஷம் வெப்சைட் ரீவாம்ப் வரைக்கும் போச்சு. 10 வருஷம் ஃப்ரோசன் ஐரிஸ்ங்கிற பேர்லேயே வி கண்டினியூ. 2022 இஸ் வென் வி ரீவாம்ப். இப்போவும் கம்பெனி பேர் இஸ் ஃப்ரோசன் ஐரிஸ். எப்படி பிகம் ஆகணும்னு தோணுச்சு? அது அமையிறது தான். ஓகே. ஸோ 2022 வரைக்கும் ஃப்ரோசன் ஐரிஸ்ன்னு போதும். 2 வருஷமாகவே வந்து 2020லேருந்து வி டிசைடட் பேர் மாற்றணும். ஏன்னா இது செட் ஆகலை. ஏன் செட் ஆகலை அப்படின்னா நிறைய பேருக்கு எங்களை என்ன ஃபோட்டோகிராஃபராக தெரியும், வீடியோகிராஃபராக தெரியும், என்னை எடிட்டராக தெரியும்,
ப்ரொடக்ஷன்னா என்ன கன்சிடர் பண்ணியிருந்தாங்களே தவிர பிராண்டிங்காக ஃபுல் கன்சிடரேஷன் நடக்கலை. ஸோ ப்ளஸ் அந்த 8 வருஷத்தில் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்ததுனால நம்மளோட ஐடென்டிட்டி வந்து ஒரு இடத்துல வேறு மாதிரி இருந்தது, ஸ்கேட்டர்டாக இருந்தது, ஒரு சிங்குலர் ஐடென்டிட்டி இல்லை. ஸோ அசம்பிள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். பட் 2018-19 பேர் மாற்றணும்னு யோசிச்சுருந்தோம். எந்த பேரும் அமையலை. அதை நம்மளும் ரொம்ப சீரியஸாக எடுக்கல, அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி கிளியர் தட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிராண்டிங் நம்மளுக்கு புரிய தென் தி வேர்ட் ஹேஸ் டு பி அ நார்மல், இட் ஹேஸ் டு பி அ எவ்ரிடே ஒகாபுலரி வேர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து இருந்தது. பட் எவ்ரிடே ஒகாபுலரி வேர்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் எடுத்திருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் அது ஏதாவது பிரச்சனை இருக்கும், சம்திங் ஆர் த திங் வில் பி தேர். ஸோ வி ஆர் வெயிட்டிங். சம்வேர் 2022 இஸ் வென் வி கிளிக்டு பிகம்ங்கிறது செட் ஆகலாம். இந்த ரைட் மூமெண்ட் எப்படி ஏதாவது ஒரு ஸ்டோரி. நான் வந்து அக்ஷய் செரியன் ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்துக்கும் பெரிய ஸ்டோரி இருக்கு, 4 hours கண்டென்ட் ஆகிடும். எனக்கு இதோட ஸ்டோரி கண்டிப்பாக வேணும். அக்ஷய் செரியன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாரு எட்ஜில், வந்து எட்ஜ் ஆஃபீஸில் சாயங்காலம் ஒரு நாள் சாயங்காலம் மிஸ்சீஃப் மேக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப். எட்ஜ் வந்து அந்த டிசைன் ஏஜென்சி தானே? இல்லை, எஸ்பி எட்ஜ், ராட்ஸோட எட்ஜ் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. அந்த ஈவெண்ட்டில் அக்ஷய் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தினார், மிஸ்சீஃப் மேக்கர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் ஒரு 3 hours ஈவெண்ட் போகும்போது இஸ் டாக்கிங் அபவுட் கிரியேட்டிவிட்டி, எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஃபெயிலிங் ஃபாஸ்ட், அதெல்லாம். அதில் ஏதோ ஒரு கான்டெக்ட்ஸில் அவர் வந்து பிகம்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து பேசினார். அன்னைக்கு சாயங்காலம் அங்கே உட்காந்து பேசிட்டு அவர் சொல்கிறத கேட்கும்போது சடன்லி இட் வாஸ் அ ஸ்பார்க். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஏன் நம்ம வந்து பிகம்னு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிராண்டிங்கிறதுமே வந்து இஸ் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் சம்மன் எல்ஸ், அண்ட் பிகாஸ் இட் இஸ் அவர் ஓன் பர்சனல் ஜெர்னி, இட் இஸ் அபவுட் அவர் ஓன் எவல்யூஷன், அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ரியல் வேர்ட். இட் ஃபீல்ஸ் வெரி அப்ராப்ரியேட் டு பிராண்ட் அண்ட் எவல்யூஷன். ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு டிக்காக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த இது வந்து ட்ரேட்மார்க்கு, அது மாதிரி ஆக்சிலரி சேலஞ்சஸ் நிறையா இருந்தது. Then we took that name, we went inside, we spoke to the team, we did deliberation. Then finally the name kind of set well. Then we said we will rebrand as Become. Okay. But emotionally it was a very hard transition. ஏன்னா 10 வருஷம் frozen ice சொல்லிட்டு டக்குன்னு Become வாயில சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ ஒரு 3-4 வருஷம் அப்புறம் frozen ice மறந்துருச்சு, Become தான் வந்து மனசுலேயே வந்து இருக்கு. ஸோ தட்ஸ் த 2022. Become அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு பிராண்டிங் பண்ணணுன்ற அப்ரோச் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. ஸோ அந்த அப்ரோச் பிகமோட பிராண்டிங் நாங்கள் பண்ணவே இல்லை. சரியா? ரொம்ப கஷ்டம்ல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் யூ வில் நெவர் பி ஹாப்பி. ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுனால அது நம்மளுக்கு பண்ண தெரியுங்கிறதுனால அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கே நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போதான் அந்த 2022 அமைஞ்ச ஒரு அமேசிங் கேரக்டர் வந்து அருண் பிரபு ஃப்ரம் பில்போர்ட்ஸ், ஒன் அனதர் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சென்னை. அவர் சென்னை விட்டு கிளம்பி பெங்களூர் போய் உட்காந்துட்டாரு. பட் ஐ வாஸ் வெரி கிளியர் தட் அருணோட ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு அப்சஷன் இருந்தது. அப்போதான் இந்த பிகம் ரீபிராண்டிங் அது எல்லாமே அமைஞ்சு. அப்புறம் நான் அருண்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக இதை நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் தான் பண்ணணும். தென் அருண் டிட் த விஷுவல் ரீபிராண்டிங் ஆஃப் பிகம், அண்ட் தென் ஹீ கேம் அண்ட் பிரசன்டட் த லாங்குவேஜ் டு அஸ். பெருசாக அந்த லாங்குவேஜை நாங்கள் இன்னும் எங்களுக்கு யூஸ் பண்ணலை. வி ஆர் ஸ்டில் எவால்விங் இட் அண்ட் ஃபிகரிங் இட். பட் த விஷுவல் ஆஃப் வாட் யூ சி ஆஃப் பிகம், விச் இஸ் த லோகோ, வாஸ் டன் பை அருண் பிரபு அண்ட் ஹிஸ் கம்பெனி. நைஸ் ப்ரோ, நைஸ். ஸோ இப்போ வாட் இஸ் பிராண்டிங் அக்கார்டிங் டு யூ இன் சிம்பிள் டேர்ம்? 2 விஷயம் இருக்குது. பிராண்டிங்கை 2ஆக பிரிச்சிடலாம். பிராண்டு, ஐஎன்ஜி. ஐஎன்ஜின்னு ஒரு வார்த்தை போடுறோம் அப்படிங்கும்போதே அது வந்து கண்டினியூஸ் ஆன்கோயிங்னு அர்த்தம். ஸோ நம்ம 2 விஷயத்தை நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், விச் இஸ் பிராண்ட் விசஸ் பிராண்டிங். பிராண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு கடவுள் மாதிரி. நம்மளுக்கு வந்து கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுக்கு ஒரு சிலை இருக்குது, அதுக்கு ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு மித் இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. இது மாதிரி ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி அந்த கடவுளை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு வந்து அதை இம்பைப் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ கொக்கோகோலா அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்டை குடித்தா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போ வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் எடுத்துப்போமே, இயர் டு ஏ பை நத்திங். ஓகே, பொருள் வந்து இயர்ஃபோன்ஸ், பட் பிராண்ட் வந்து நத்திங். இஸ் த பொருள் ஈக்குவல் டு நத்திங்? நோ.
பொருள் ஈக்குவல் டு பொருள். காதில் வச்சா சவுண்டு கேட்குதா, பேட்ரி வருதா, இவ்வளோ சார்ஜ் இருக்கா, பேஸ் இருக்கா, எனக்கு கேட்ட மாதிரி மியூசிக் பிடிச்ச மாதிரி இருக்கா, இது வந்து நம்ம ஃபங்க்ஷனலாக நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். பட் நத்திங்குங்கிற பிராண்டை நம்மளால் வந்து ஃபங்க்ஷனலாக ஃபீல் பண்ண முடியுமா? ஃபீல் பண்ண முடியாது. ஸோ பிராண்டு அப்படிங்கிற விஷயங்கிறது நம்ம மனசில் ஒரு இன்டான்ஜிபிளான ஐட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய பிம்பம், அதுதான் வந்து பிராண்டுங்கிற விஷயம். ஓகே, அந்த இன்டான்ஜிபிளான விஷயத்த டான்ஜிபிளைஸ் ஆக்கணும், அதை ஒரு உருவப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால தான் அம்பாசிடர் போடுறாங்க. கரெக்டா? ஓ ஷாருக் கான் இதுக்கு பண்ணால் இந்த பிராண்ட் இப்படி போல், ஓ வித்யா பாலன் இப்படி போட்டால் இந்த பிராண்ட் இப்படி போல், இல்லை வேற ஒரு ஆக்டரை போட்டால் இந்த பிராண்ட் இப்படி போல். ஸோ அந்த பர்சனோட கேரக்டர்ஸும் பிராண்டோட கேரக்டரும் மேட்ச் ஆனால் பிராண்ட் அம்பாசிடர் போடுவாங்க. ரிலேட்டபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், அது மாதிரி ரீசனுக்காக. ஸோ பிராண்டுங்கிற விஷயம் அப்படி என்னென்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று டேஞ்சபிளாக இருக்கக்கூடியதை டேஞ்சபிள்னா நம்மளால் டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஒரு வாட்சை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும், ஒரு ஜூஸை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சாஃப்ட்வேரை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுமா? ஜோஹோவை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் ஜோஹோனா ஓ சூப்பர்ப்பா, நல்ல எத்திக்ஸ்ப்பா, கரெக்டாக பண்ணுவாங்கப்பா, இது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்ப்பா, அந்த ஒரு கேரக்டரைசேஷன் மைண்டில் இருக்குது தெரியுமா? நம்ம மனசில் ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியாத விஷயத்தை பற்றி இருக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது தான் பிராண்டு. எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு பிராண்டோட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் முடிச்சிடுறேன். பிராண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஷோவோட பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்போ தென்காசியில் இருக்காங்க, இப்போ அமெரிக்கா போகிறாங்க, இப்போ லண்டன் போகிறாங்க, இப்போ இந்த நாங்கள் லோகோ மாற்றிட்டோம், இப்போ புதுசாக இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து இதை பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த பிராண்டோட பிம்பத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, மாற்றிட்டு இருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, பெருசு பண்ணுறாங்க, சின்னது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் வாட் தட் கேரக்டர் இஸ், அது இஸ் பிராண்டிங். ஓகே, அந்த ஒன் பிம்பம் இன் யுவர் ஹெட் இஸ் பிராண்ட். பட் ஆனால் அந்த டச் அண்ட் ஃபீல் மேட்டர் இருக்குல்ல, அங்கே ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் we can touch and feel like how does it, அது இருக்குல்ல. கோகோ கோலாக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே, ஃபிசிக்கல் டச்ன்றது வேற, ஒரு ப்ராடக்டாக சாஃப்ட்வேராக டச் பண்ணுற ஃபீல் வேறன்ற. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ மூணாக பிரிப்போம். ஓகே, எல்லா பிராண்டையும் மூணாக பிரிக்கலாம். சர்ச் பிராண்ட், கிரெடென்ஸ் பிராண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பிராண்ட். சர்ச் பிராண்ட் அப்படிங்கிறது வந்து நீ இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகேயா? ஒரு பொருள், ஒரு ஃபோன், வாட் ஆர் ஆல் த ஸ்பெசிஃபிகேஷன், ரேம் எவ்வளோ, ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ, பேட்ரி எவ்வளோ, இது எல்லாமே சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும். சர்ச் பிராண்ட். அப்போது நீ எஸ்இஓவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது உன்னோட நான் நெகோஷியபிள் கோல். கரெக்டா? எக்ஸ்பீரியன்ஸ் பிராண்டுக்கு வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் பிராண்ட் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட். நான் வந்து பம்கின் டேல்ஸில் போய் சாப்பிட்றேன், சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், வேறு லெவல், டேஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், ஃபென்டாஸ்டிக். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட். அதனால நான் என்ன பண்ணுறேன், அடுத்து எங்கள் அம்மா அப்பா, எங்கள் ஃபேமிலி, எய்த்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டின்னு பம்கின் டேல்ஸ் போகிறேன். செகண்ட் டைம் போனால் கேவலம், சாப்பாடு கேவலம், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கேவலம், அது கேவலம், இது கேவலம், எல்லாமே டோட்டல் டெவாஸ்டேஷன். ஐயோ என்னடா இவ்வளோ பேடாக இருக்கே, போன வாட்டி சூப்பராக பார்த்தோம், இந்த வாட்டி நல்லா இல்லை. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிராண்ட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பிராண்டுனா ஒரு வாட்டி நல்லா இருக்கலாம், அடுத்த வாட்டி நல்லா இருக்கலாம், அடுத்த வாட்டி நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, திருப்பி அடுத்த வாட்டி நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் போகலாம். அப்போது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னோட பிராண்டே. அப்போ வந்து உனக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு பொருளே கிடையாதுல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரியேட்ஸ் த பிராண்டு. கிரெடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. இட் இஸ் சார்ட் ஆஃப் அ கமாடிட்டி, சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இப்போ சர்ச் பிராண்ட் அப்படின்னா எத்தனை வாட்டி நீ இந்த ஃபோன் வாங்கினாலும் எல்லா வாட்டியும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற இதில் எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி யூ கேன் ஆக்சுவலி கிளாசிஃபை இட். ஸோ இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட லோகோ தான் கேட்டு வருவாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்னென்னா இது வந்து பிராண்டிங்ன்ற கான்செப்டே லோகோ தான். கரெக்ட், அப்படி தான். ஸோ ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப்போ இல்லை ஏதோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து இதுதான் பிராண்டிங், இதெல்லாம் தான் நீங்கள் போய் கேட்கணும் ஒருத்தர்கிட்டன்றதுக்கு வாட் ஆர் த செக்லிஸ்ட் தட் யூ ஹேவ்? நான் போய் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு இல்லை, ஐ மீன் லைக் உங்ககிட்ட கேட்குறாங்களா, அந்த மாதிரி நிறைய ஏஜென்சி கிட்ட கேட்பாங்கல்ல. அப்போ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக இதெல்லாம் தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி டு ஹேவ் எனிதிங்? நான் அவங்ககிட்ட கேட்குறதுக்கா, ஃபஸ்ட்டு we do not engage only on this logo based activity. லோகோ வந்து இன்றைக்கி எல்லாமே பண்ண முடியும்.
இது ஏஐ அதிலே பண்ணிட முடியுங்கிறது வி ப்ரைமரிலி டு நாட் டூ தட். வி டூ லோகோ பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லார்ஜர் ரிஃப்ரெஷ் ஆர் ரீபொசிஷனிங் மாதிரி இருக்குமே தவிர பெருசாக ஸ்டார்ட் அப் லோகோ டிசைன்னு நம்ம வந்து என்கேஜ் பண்ணுறது வந்து ஓகே ரொம்ப 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 கம்மி. பட் அது கேட்டு யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா ஏன் இந்த ஃபவுண்டர் இதை பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதில் என்ன ஆசை இருக்குது, இதில் அவங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த லோகோ இம்பார்ட்டண்ட், இந்த லோகோ அவங்களுக்கு இப்போ வேணும்னு எதனால் அவங்களுக்கு தெரியுது, இந்த லோகோ பண்ணி கொடுத்தா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன, ஏன் அவங்கள நம்மளை தேடி வந்திருக்காங்க, அவங்க இந்த ப்ராஜெக்டில் ரோட் பிளாக்காக என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்களா இல்லை இதுதான் இவங்க எடுக்கக்கூடிய முதல் டிசிஷனா, கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இவங்களோட மென்டர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் யார், இவங்க பூட் ஸ்ட்ராப்டா இவங்க ஃபண்டடா, பூட் ஸ்ட்ராப்டாக இருந்தால் எங்கேருந்து இவங்களுக்கு இந்த பைசா வருது, எவ்வளோ தூரத்துக்கு இவங்களால் பைசா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ ரொம்ப தூரம் அவங்களால பைசா ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நான் லோகோக்கு நீங்கள் காசே செலவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த காசு போய் வேற எங்கேயா போடுங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ இது மாதிரி ஐ வாண்ட் டு கெட் த ஃபுல் பிக்சர் ஆஃப் த பர்சன் ஸோ தட் வி கேன் கிவ் அ மீனிங்ஃபுல் சொல்யூஷன் டு தெம் ரேதர் தான் இந்தாங்க லோகோ வச்சுக்கோங்க அப்படிங்கிறதோட கரெக்டான உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா அதில் லோகோ அமைஞ்சதுன்னா இட்ஸ் அ வின் வின், அதில் அமையலைன்னா தென் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஸ்டில் அ வின் வின் ஃபார் போத் த பார்ட்டிஸ். இட்ஸ் a broader picture of what they have to do in the long run. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ லாட் ஆஃப் பிராண்டிங் குருஸ்ன்னு சொல்லலாம். லாட் ஆஃப் பீப்புள் லைக் நீங்கள் பிராண்டிங் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட் இது பண்ணுங்கள், பிராண்ட் ஆர்கிடைப் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ யூ ஸ்டில் திங்க் தட் பிராண்ட் ஆர்கிடைப்ஸ் ஆர் ரிலவெண்ட் ஸ்டில் இன் 2026? நான் எப்போதுமே பிராண்ட் ஆர்கிடைப்புக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. ஏன் அப்படின்னா நீ என்ன தான் பிராண்ட் ஆர்கிடைப் டிஃபைன் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் லெஃப்ட் டு த மார்க்கெட்டிங் ஏஜென்சி டு ஹோல்ட் இட் ஆர் ஸ்க்ரூ இட் அப். ஓகே. I have only seen very large brands hold to their archetype very strongly. அதை விட்டுட்டா ப்ரைமரிலி ஏஜென்சி மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஆர்கிடைப் யாரும் ஹோல்டு பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஓகே. நம்ம ஆர்கிடைப்னு கைட்லைன்ஸில் நம்ம கொடுக்குறோம், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்றோம். பட் அது ஒரு வாட்டி கை மாறிடுச்சு, ரெண்டாவது வாட்டி கை மாறிடுச்சு, டீம் வந்துடுச்சு, அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சுக்கும் போது அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆகிடுது. அதனால நான் பெருசாக அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து இனி வரைக்கும் கிடையாது. ஓகே ஓகே. மேபி எங்கள் டீம் பண்ணுறாங்களோ என்னமோ, பட் எனக்கு அதில் அந்தளவுக்கு புரியுது, இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இப்போ பிகம் வந்து when you started, of course டிசைனராக இருந்தீங்க, தென் யூ had a small team, then you started become since you had a freelance experience you started இந்த ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைக் once you rebranded பிகம், then you were in a different scale is what I felt from outsider point of view. அது ஒருவேளை அந்த பிராண்டிங் மாற்றினதால அந்த பர்செப்ஷன் கிரியேட் ஆச்சான்னு தெரியல, பட் த பர்செப்ஷன் தட் யூ கிரியேட்டட் வாஸ் ரியலி குட். உங்களுக்கு எதனால் இந்த மாதிரியான பர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும் அண்ட் பிகமாக ஸ்கேல் பண்ணணுன்ற ஐடியா எப்போ வந்துச்சு, அட் வாட் எக்ஸாக்ட் டைம் யூ ஹேட் த கான்ஃபிடன்ஸ் டு டூ இட்? கான்ஃபிடன்ஸ் நிறைய கேள்வி இருக்குது இதில். கான்ஃபிடன்ஸ் வந்து கோவிடும்போது, ஓகே, கோவிடும்போது ஒரு வி ஆர் டீம் ஆஃப் அரௌண்ட் 5-6 people. கோவிட் நடந்துட்டு இருக்கும்போது நான் எமோஷ்னலி ஐ வாஸ் இன் மை பீக் லோ. என்னடா 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இதே பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே க்ரோத் இல்லை, கூட படித்தவங்களாம் ஃபாரின் போயிட்டாங்க, இது கிடச்சிருச்சு, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ யூஆர் நேச்சுரலி சரௌண்டட் இன் அ சர்டன் ஃபோமோ. ஒன் ஆஃப் மை அட்வைசர் செட் தட் கான்ஃபிடென்ஸ் இஸ் அ விர்ச்சு ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ அப்படின்னாரு. எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ நம்மளை சுற்றி ஒரு ஃபோமோ நடக்கும்போது நேச்சுரலாக நம்ம வந்து கொஞ்சம் we will have that moment of shake. ஸோ கோவிட் நடந்துட்டு இருக்கும்போது என்னடா 4-5 பேராக இருக்கும், ரொம்ப நாளாக இப்படியே இருக்கோமே, என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் வந்து 50, 100, 200, 500 இன்னும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ என்ன நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது கோவிடும்போது we decided okay we will hire, we will try to scale up, let's see என்ன நடக்கும், திருப்பி 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கணும், பரவாயில்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரியலி ஐ கைண்ட் ஆஃப் டோல்டு மை செல்ஃப் அண்ட் பிலீவ்ட் இன் மை செல்ஃப். ஒர்ஸ்ட் கேஸ் 10 பைசா இருக்காது, திருப்பி 500லேருந்து ஆரம்பிக்கலாம், இப்போ தானே ஆரம்பித்தோம், திருப்பி பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் கோவிடும்போது வி செட் இந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பிராண்டிங். ஸோ 2020 வி செட் ஃப்ரோசன் ஐரிஸ் இஸ் அ பிராண்ட் டிசைன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபோக்கஸ்டு. ஐ திங்க் ஒரே வருஷத்தில் 4-5லேருந்து வி ஹிட் 26 ஆல் ஃபுல் டைம். வி நெவர் பிலீவ்ட் இன் திஸ் ஃப்ரீலான்சிங் அண்ட் பார்ட் டைம் ஸ்டஃப்.
ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணால் அதை மூடிட்டு ஃபுல் டைம் பண்ணுங்கிறது என்னோட ஒரு பிலீஃப் சிஸ்டம். ஸோ அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அங்கே தான் வந்தது. அந்த ஒரு வாட்டி கரேஜ் ஐ கெஸ். ஆல்சோ கரேஜ் ஐ கெஸ். கரேஜ், விரக்தி, டயர்டு, போர்டம். எனக்கு இப்போ கேட்கும்போது லைட்டாக கரேஜ் மாதிரி தான் இருக்கு. கரேஜ் தான். கரேஜ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் கரேஜுக்கும் முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். போர் அடிக்குது, எத்தனை நாளைக்கு நீ இப்படியே சும்மா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ த மொமெண்ட் வென் யூ ஹிட் 26 and then you saw, ஓ இதுவும் பண்ண முடியும் போது அப்போ அது வந்து சப்பையாயிடுச்சு. ஸ்பீக்கிங் டு 26. நைஸ். இல்ல நான் வயசு சொல்லல, நம்பர் ஆஃப் பீப்புள் சொல்றேன். நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரே வருஷத்துல 4-5ல இருந்து 26 போனோடனே. ஸோ 26 பேர் ஒரு நாள் மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கான பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு அந்த ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் அப்போ 4-5 வந்து ஒரு என்ன ஜுஜுப்பியா இருந்திருக்கு நீ அப்படின்னு நம்மளை வந்து ஒரு அங்கதான் வருது கரேஜ். ஓகே, அங்க வருது. ஸோ இட் வாஸ் ஒரே வருஷத்துல 26. அது ஏதோ கண்டிப்பா பேட்டர்ன் இருக்குமே, யூ அப்சர்வ் பேட்டர்ன்ஸ்ல. அட்லீஸ்ட் அவ்வளவுதான் அக்ரெசிவ். நீங்க ஒரு சரி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 1 yearly you did it out of that courage எல்லாம், but you would have definitely gone back to a drawing board and analyzed what you have done. see அதான் பிராண்டிங்னு சொன்னதுனால அப்போ வந்து there was a flow of branding. see what you show is what you attract. கரெக்டா? ஃபவுண்டேஷன் ஆஃப் பிராண்டிங். நீ என்ன பேசுறியோ அதுதான் you will reflect. humans mirror emotion. So branding சொன்னனால அப்போ there was a sea of branding projects that somewhere came in the network because of which that allowed us to scale. பட் அப்போ 26 இருந்தோம், இப்போ 32 அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒரு 4 வருஷத்துல பெரிய டெல்டா வந்து பெருசா இல்லை. பட் 26 இருந்தோம். நெக்ஸ்ட் இயரே we came down to 10. then we built 1. அப்போ அதுக்கப்புறம் it's started focusing more on the quality of people rather than the quantity of people. அப்போ அந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா நீ இவ்வளோ பெரிய ஒரு ஜனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியுது, ஓ உனக்கு வந்து குவான்டிட்டி தேவையில்லை, உனக்கு வந்து குவாலிட்டி தேவை, உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, உனக்கு கமல்ஹாசன் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்குங்கிறது எப்போ தெரியும்? நான் கமல்ஹாசன் ஸ்டைலை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியும், ஓ இதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் நைஸ். ஓகே, இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, scale 26 then 10 வந்தீங்கல்ல, what are the mistake that you did while hiring? first எடுத்தோடனே பெரிய டீம் பண்ணணும்னு தான் இருக்குமே தவிர நீங்க சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி எல்லாம் தெரியாது. then how you defined your quality of people for the organization become? see something that I looked for, I still kind of believe in it, but I'm still trying to make it work, which is fortunately and unfortunately we do not hire for skill set. okay, very contrarian approach towards hiring. வழக்கமாக நம்ம ஜேடி போடுவோம், அந்த ஜேடிக்கு ஒரு 4 ஸ்கில் வேணும், ஒரு 4 சாஃப்ட்வேர் தெரியணும், அந்த வேலையெல்லாம் தெரியணும், blah blah blah. அதுக்கு வந்து நம்ம ஹையர் பண்ணுவோம். இப்போ கல்ச்சர் அந்த மேட்டர், கல்ச்சர் ஃபிட் மேட்டர் இப்போ பயங்கர, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். ஃப்ரம் த ஸ்டார்ட்டே வந்துட்டு ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் பீப்புள் வித் கிரேட் மைண்ட் செட் and people who have strong opinions on something. அந்த மாதிரி ஆளுங்களா பார்த்து ஒருத்தராக செலக்ட் பண்ணி தான் வந்துட்டு ஹைரிங் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒருத்தருக்கு மைண்ட் செட் இருந்து, ஒருத்தருக்கு வந்து பேஷன் இருந்தது அப்படின்னா இது வந்து கற்றுப்பாங்க. ஸ்கில் வந்து அவங்களே கற்றுப்பாங்க. யூடியூப் இருக்குது, புக்ஸ் இருக்குது, ரீசோர்ஸஸ் இருக்குது, நெட்டில் மென்டர்ஷிப் செஷன் இருக்குது, எவ்வளோ ரீசோர்ஸஸ் ஆன்லைனில் அவைலபிள். நீ உட்காந்து சொல்லி கொடுத்து ஒருத்தனை உருப்பட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கரெக்டான ஆசை இருக்கிற ஆளுங்களை நீ எடுத்துட்டு அவங்கள கரெக்டான ஓரியன்டேஷனில் நீ போட்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களே தே வில் ஃபிகர் அவுட் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாலஜியாக இருந்தது. அண்ட் இட் ஹஸ் ஒர்க்டு டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். ஓகே, இப்போ ஸ்கேல் பண்ண அந்த மைண்ட் செட் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் வாட் இஸ் த ரைட் வே டு பேலன்ஸ் போத். ஸ்கில் செட்டும் வேணும், மைண்ட் செட்டும் வேணும். எல்லாமே வேணும்னா எல்லாமே கிடைக்காது. ஸோ இப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, பட் இப்போ வரைக்கும் ஹைரிங் என்ன அப்படின்னா பீப்புள் ஓவர் பேஷன் ஓவர் ஸ்கில் செட். சூப்பர். நல்ல ஆளுங்களாக இருந்தால் அவங்களோட பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி ஓரியன்ட் பண்ணிட்டா ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படிங்கிறது தான் வந்து இட் ஹஸ் பீன் த ஃபிலாசபி. ஓகே, எப்படி ஹையர் பண்ணுறீங்க? லைக் லிங்க்டின்னா இல்லை வாட் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் டு யூஸ் டு ஹையர்? இப்படிலாம் எதுவும் தெரியல. எப்படி இவ்வளோ ஸ்கேல் பண்ணியிருக்கீங்க? எங்கேருந்து என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் அவ்வளோதான்.
இங்க இருந்து பெருசா ரெஃபரல்னு வி ஹாவ் நாட் ஹயர்ட் தட் மச் பை ரெஃபரல். ஓகே. எல்லாமே ரேண்டம் ம். ரெஃபரல்லேருந்து 1-2 பேர் இருக்காங்க. ம். பட் மிச்சது எல்லாமே வந்து ரேண்டம் தான். ஏதோ ஒன் நான் நெகோஷியபிள் தட் யூ ஹேவ் ஃபார் ஹைரிங், இது இல்லைன்னா நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன்னு எதாவது இருக்கா? தே ஹேவ் டு பி ஒப்பீனியேட்டட். அது என்ன மாதிரி? எனி எக்ஸாம்பிள்? இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், இவர் இந்த மாதிரி செம்மையாக இந்த ஒப்பீனியன் சொன்னதால நான் ஹையர் பண்ணேன். ஒரு லேடி வந்து இருந்தாங்க. ஓகே, அனன்யா கங்கல்னு சொல்லிட்டு ஒரு லேடி. எனக்கு அவளோட உலகத்துக்குள்ளே போகிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆச்சு. ஓகே. ஏன் அப்படின்னா ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் அட்வொகேட் ஃபார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். I had been a strong opposite advocate of work-life balance. I do not advocate work-life. ஏன்னா இப்போ ஃபவுண்டர் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு ஸ்லீப்பு திருப்பி ஒர்க். இப்போ இந்த வாழ்க்கை தான் வந்து நான் வாழ்ந்திருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்துட்டு இல்லை 5 மணிக்கு நீ வந்து ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நீ போய் வேறு எதாவது பண்ணணும். வேறு என்னம்மா பண்ணுவேன்? நான் ஒர்க் தான் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, வேறு என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் an opinion. So when there is an opinion, when there is a strong point of view, then there will be a debate. Okay. When there is a debate, there will be a knowledge that will create. When there is a knowledge created, someone can learn out of it. But not all the debates creates knowledge. Some debates create conflict. That conflict also continues within conflict is your biggest opportunity of learning, இல்லையா? இல்லையா bro, but learning. But if it's happening inside a team, அது sometimes என்ன பண்ணும், sometimes அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, there may be some rotten tomatoes that will also rot other tomatoes. டீம் ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து நீ அதை இன்டர்பிரேட் பண்ணி எப்படி லேர்ன் பண்ணிக்கிறேன்னு இருக்குல்ல, அதுலேருந்து நீ உன்னை டிஸ்இன்டெகிரேட் பண்ணிக்கிறதுக்கும் நீ லேர்ன் பண்ணிக்கலாம், அதுலேருந்து நீ உருப்புறதுக்கும் நீ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, யூ ஷுட் நாட் ஹையர். அதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு என்ன ஒரு நோஷன் இருந்தது அப்படின்னா, யாராவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் விட்டுறணும், நம்மளுக்கு அவங்களாம் செட் ஆகாது, சான்ஸே கிடையாது. கரெக்டா? பட் த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் சம்மன் லைக் தட், த பர்சன் ஷோஸ் திஸ் இஸ் ஆல்சோ அ பாசிபிலிட்டி தட் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்டு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் த வே ஐ ஸ்டார்டட் ட்ரீட்டிங் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஹூ கேம் இன் டு அவர் ஈகோ சிஸ்டம் வித் அ கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் டிலிஜென்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பதி டுவர்ட்ஸ் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம நினைக்கிறது மட்டும் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, அவங்க சொல்கிறதுக்கும் ஒரு ரியாலிட்டி இருக்குது போல் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. தேர்பை யூ கிரியேட் அ வெரி இன்க்ளூசிவ் ஸ்பேஸ் வேர் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் சேஃப் டு புட் அவுட் வாட் தே ஹாவ் டு புட் அவுட். இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜட்ஜ் பண்ணாமல் அதை கொஞ்சம் கேன் வி டேக் அ ஸ்டாண்ட் பேக் அண்ட் ஆக்சுவலி சி அவங்க சொல்கிறதுல என்ன உண்மை இருக்கலாமோ, இல்லை அதுவும் ஒரு கரெக்டாக இருக்கலாமோ, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அது மாதிரி இடமா இது வந்து அமைஞ்சிடுச்சு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனாலேயே அந்த ஆல்சோ டிசைன் கிரியேஷன் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது ரியல் வேர்ல்டில் நோ டூ பீப்புள் ஆர் த சேம். எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சா ஆடியன்ஸ் பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சா அவங்க வீட்டில் பிடிக்காது. ஸோ திஸ் பஞ்சாயத்து வில் கீப் ஹேப்பனிங். When you are designing for a brand, you need all of this conflict in one place. Okay. So we have. So the culture also needs to have this multiple different perspectives. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், என் கோஃபவுண்டர் இன்ஜினியரிங் சோஷியாலஜி பேக்ரவுண்ட். இப்போ நான் சொன்ன இந்த அனன்யாங்கிற பர்சன் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட். There is another person in the lead, she comes from content literature background, linguist background. There is another person, அவன் என்ன பேக்ரவுண்ட்னு எனக்கு தெரியாது. சாமுவல் who is our developer, அவன் காலேஜே போகலன்னு நினைக்கிறேன். He is an automobile enthusiast into development field. Our head of marketing AV, he is from civil engineering background. ஸோ அகடமிக்கலி டிசைனாக ட்ரெயின் ஆகி வந்த மக்கள் வந்து எண்ணி 2-3 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வேறு வேறு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வரதுனால ஒரு விஷயத்தை நீ உருவாக்கும் போது அது எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிடுது. ஓகே. அந்த மல்டிடிசிப்ளினாரிட்டி ஆட்ஸ் a lot more depth to the work. Okay. Depth and also taste is what I feel. Each brings a different type of taste to the table. And we hired remote. We have someone from Guwahati, we had someone from Hyderabad, we have someone from Kochi, I am from Chennai, a lot of people from Delhi. So on the various culture, various idea, அது கொடுக்கறது வந்து. ஆனால் லாட் ஆஃப் இந்த ரிமோட் ஹையரிங் நிறைய பேருக்கு வந்து அவங்க கூட அந்த நேரில் பார்த்து பேசுகிற அந்த பாண்ட் அண்ட் ஃபீல் வரமாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. டு யூ ஆல்சோ ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம்? எஸ் அண்ட் நோ. ஓகே. அஃப்கோர்ஸ் வி ஃபீல் த ப்ராப்ளம், பட் அதனால தான் வி டாக் அ லாட் internally, externally. We invest a lot of time with our people, which is also why our culture has turned out to be quite celebratory and people do not leave the place that easily so far.
ஸோ வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டாக்கிங் அண்ட் தென் நம்ம கொடுக்குற ஆன்போர்டிங் கிட்லேருந்து நம்ம உள்ளே நடக்கிற ட்ரைனிங் செஷன்லேருந்து எப்படி அந்த லீடர்ஸ் அவங்கள கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க டீமை கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசிக்கிறாங்க, அது எல்லாமே அந்த புது ஆளுங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. அது இல்லாமல் இப்போ நம்ம வருஷத்துக்கு வி மீட் ஒன்ஸ் எவ்ரி ஒன் டுகெதர். இப்போ அந்த ட்ரிப்பு போனதுலேருந்து சரி, we do things in a slightly deeper, different way so that people bond with each other in a lot more intentful fashion. நம்ம எது பண்ணாலும் அதில் இன்டென்ட்டுங்கிறது எனக்கு பிடிச்ச வார்த்தை. எதை பண்ணாலும் உருப்படியாக ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும். ஸோ இன்டென்ட்ஃபுல் ஃபேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு. அதனால ஒரு கல்ச்சர் ஹஸ் பீன் குவைட் ஸ்ட்ராங் அண்ட் இட் ஹஸ் பீன் குவைட் செலிப்ரேட்டட். வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி மீட் பண்ணுறோம். அது இல்லாமல் அதர் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் வேர் வி எண்ட் அப் மீட்டிங் இன் பாக்கெட்ஸ். சவுத் மட்டும் மீட் பண்ணுவோம், நார்த்து மட்டும் மீட் பண்ணுவோம், இல்லை அப்பப்போ வேற எங்கேயா மீட் பண்ணுவோம், இந்த கிளைண்ட் மீட்டிங்கில் மீட் பண்ணுவோம். ஸோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த செலிப்ரேட்டிவ் கல்ச்சர் சொல்கிறீங்களா? ஸோ ஐ திங்க் கல்ச்சர் பில்ட் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் நான் இப்போ தான் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஹவு டு யூ எக்ஸாக்ட்லி ஃப்ரேம் யுவர் கல்ச்சர் ஆஸ், எப்படி இந்த ஆன்போர்டிங் கிட்ல இந்த எமோஷன்ஸ் வரணும், இதுவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிராண்டிங் நல்ல. இட்ஸ் ஆல்சோ ஆல் டச் பாயிண்ட்ஸ் தட் யூ டு. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு புது பிராண்டுக்கு க்யூரேட் பண்ணணும். லைக் இட்ஸ் அ ஃபண்டட் பிராண்ட்னு வச்சுக்கலாம். இட்ஸ் அ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, தேர் பிளானிங் டு ஹையர் அ ஹியூஜ் டீம் அப்படின்றப்ப வாட்ஸ் அ தாட் ப்ராசஸ் அண்ட் வாட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் தட் யூ வில் யூஸ் டு க்யூரேட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? ஒரு ஆன்போர்டிங் கிட்டில் இது பண்ணணும், எம்ப்ளாயீஸ் என்கேஜ்மெண்ட் இப்படி பண்ணணும், எம்ப்ளாயோட கல்ச்சர் இப்படி பண்ணணும், இதெல்லாம் இது எப்படி பண்ணுவீங்க? லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். கல்ச்சர் எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறதுல I don't think I am an expert to talk about it. Okay, as long as what we have built so far, you can give us what we have built so farங்கிறது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து என்னை சுற்றி இருந்த ஆளுங்களோட கலவை தான் வந்து நான். கரெக்டாக? இப்போது இதான் அனன்யா மாதிரி ஆளுங்க, என் கோஃபவுண்டர் இந்து மாதிரி ஆளுங்க, இவங்கெல்லாம் வந்து வேறு வேறு விஷயத்தை என்கிட்ட சொல்லி பேசி என்னோடய பர்ஸ்பெக்டிவை பிரேக் பண்ணி என்னை ஒரு வேறு மாதிரியான ஒரு பர்சனாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ், அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சொசைட்டி. ஸோ நீ இப்படி இருக்க அப்படின்னா உன்னை அதை மாற்றி உன்னை ஒரு வேறு ஷேப்பில் வந்து உன்னை உட்கார வச்சுருக்காங்க. கல்ச்சருங்கிறத வந்து நீ வேல்யூஸாக வந்து டிஃபைன் பண்ணிடணும். வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனுக்குமே முன்னாடி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து அந்த டிசிஷனை ஒத்துக்குது. பிகாஸ் ஆஃப் யூ அபைடு சம்திங், யூ ஹாவ் சம் அன்செட் ரூல்ஸ் இன் யுவர் மைண்ட். அதை நம்ம ஆர்டிகுலேட் பண்ணலையே தவிர நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பொய் சொல்கிறதுங்கிறது அவங்களுக்கு பர்மிஷபிள், இட்ஸ் அலவுட் ஃபார் தெம். ஒரு சில பேருக்கு லேட்டாக வந்தால் கோவம் வரும். அப்போது அவங்களோட வேல்யூ சிஸ்டம் என்ன? ஆன் டைம்லினஸ் இஸ் தர் வேல்யூ சிஸ்டம். இப்போ ஒரு சில பேருக்கு எதை பண்ணாலும் வேறு லெவலில் பண்ணிடணும், அறகுறையாக பண்ணக்கூடாது. அப்போது அட்டென்ஷன் டு டீட்டெயில், பர்ஃபெக்ஷனிசம், தட் இஸ் தர் வேல்யூ சிஸ்டம். இது எதுவுமே நம்ம எழுதி நம்ம ஸ்டிக்கராக ஒட்ட மாட்டோமே தவிர நம்ம மைண்டுக்கு நம்ம கேரக்டர் என்ன நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ 2012 நான் ஆரம்பித்த ஜெர்னி ஒரு 2019 வரைக்கும் ஒரு 7 வருஷம் கழித்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி நான் ஒரு கேரக்டராக நான் வந்து மோல்ட் ஆகி உட்காந்துருந்தேன். அப்போது there is also a set of other beautiful leaders who also have co-created the environment that we are. அந்த பாயிண்டில் we did some activity, we did some internal workshops to actually figure out நம்மளோட வேல்யூ சிஸ்டம் என்ன, நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோம், எதுன்னு நீ இருக்கியோ இல்லையோ, நீ இல்லாத நேரத்தில் கம்பெனி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம்ஸ் ஆர் பேசிக்லி behavioral structure that helps you take decision in an unarticulated fashion. That's how you can put a கமலாசன் மாதிரி இருக்கா? புரியலையா? இல்ல புரியுது. ஃபார்முலாவா இல்லாம நம்ம மனசுலயே ஒரு விஷயத்தை இம்பைப் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, வா இந்த இடத்துக்கு சாப்பிட போகலாம், ஏன்லாம் தெரியாது, தோணுது, அவ்வளோ. ஏன் உனக்கு தோணுது? ஏன்னா நீயே அதுவா மாறிட்ட. அதுதான் வந்து வேல்யூ சிஸ்டம். ஓகேயா? ஸோ எங்களுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு. டிராஃபிக்னு சொல்லிட்டு டெனேஷியஸ், ரீசோர்ஸ்ஃபுல், ஓப்பன் மைண்டட், ப்ராப்ளம் சால்விங், ஹோலிஸ்டிக், இன்க்யூசிட்டிவ், செலிப்ரேட்டரி. டெனேஷியஸ்னால் என்ன? உனக்கு தெரியுது தெரியல, வருது வரல, ஒரு விஷயத்தை நீ கமிட் பண்ணிட்டேன்னா யூ நீட் டு பி அட் இட் அண்ட் கெட் இட் டன். அவ்வளோதான். பாட்காஸ்ட் வரோன்னு சொல்லிட்டா மழை பெய்யுது, இது வருது, வண்டி இருக்குது, பெட்ரோல் இல்லை, இது இல்லை, ஸ்டுடியோவில் பண்ணுறோன்னு பண்ணிடணும், அவ்வளோதான் டெனேஷியஸ்.
ரீசோர்ஸ்ஃபுல். உனக்கு முடியல, உன்னோட பெஸ்ட்டு நெட்வொர்க்கு, உன்னோட பெஸ்ட்டு ரீசோர்ஸஸை போட்டு இன்னொருத்தருக்கு யூ ஷுட் பி ஆஃப் ஹெல்ப். அது கஸ்டமராக இருக்கட்டும், இன்டர்னலாக இருக்கட்டும், ஆல்வேஸ் ஓப்பன் மைண்டட். இன்டர்னாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், சீனியராக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் நிறுத்தி நிதானமாக அது அப்ஜெக்டிவாக அதில் என்ன இருக்குது, அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல எதாவது நியாயம் இருக்கோ, யூ நீட் டு பி ஓப்பன் மைண்டட் அபவுட் எவ்ரி திங். தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங். பிக் அ ப்ராப்ளம், பி அ ப்ராப்ளம் சால்வர். ஹோலிஸ்டிக், கேர் எவ்ரி திங் ஆஃப் எவ்ரி ஒன். ஏன் இவன் இன்னைக்கு லீவ் போட்டான், அவன் நேத்திக்கும் லீவு இன்றைக்கும் லீவு, அப்போ அவன் வாழ்க்கையில் ஏதோ நடக்குதோ, கேன் ஐ பி ஆஃப் ஹெல்ப், லெட் மீ கால் தட் பர்சன். இந்த கஸ்டமர் நேத்திக்கும் கோவமாக பேசுனாங்க, இன்றைக்கும் கோவமாக பேசுனாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஆனால் ஒர்க்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க ப்ரீஃப் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், அப்போ வேறு ஏதோ பிரச்சனை நடக்குதோ, கேன் ஐ கால் அண்ட் டாக் டு தெம். அடுத்த வேல்யூ சிஸ்டம், இன்க்விசிட்டிவ். எது பண்ணாலும் ஒரு ஆர்வம் இருக்கணும். சும்மா கடமைக்கு பண்ணுறதுக்கு நீ தூங்கலாம், வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. செலிப்ரேட்ரி, நீ ஒரு விஷயத்த பண்ணி நீ உன்னை மதித்து நீ செலிப்ரேட் பண்ணால் தான் உலகம் ஒன்றை செலிப்ரேட் பண்ணும். நீயே உன்னை மதிக்கலைன்னா இன்னொருத்தையும் உன்னை மதிக்கணும், மதிக்க தேவையில்லை. ஸோ TRO PHIC, திஸ் இஸ் அவர் வேல்யூ சிஸ்டம். நீ மூடிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணாலே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த டிராஃபிக்கான கல்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். அதுதான் வந்து எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ எல்லாருமே ஓப்பன் மைண்டட், எல்லாருமே இன்க்விசிட்டிவ், எல்லாருமே செலிப்ரேட்டரி, எல்லாருமே ப்ராப்ளம் சால்விங், எவ்ரி ஒன் இஸ் ஹெல்பிங் எவ்ரி ஒன் பை பீங் ரீசோர்ஸ்ஃபுல். அப்படின்னா அப்போ வந்து அந்த இடத்துல நானும் அங்கே இருக்கணும், நானும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் த கல்ச்சர். இதே விஷயத்தை தான் ஆன்போர்டிங் கிட்டில் போடணும். ஆன்போர்டிங் கிட்டில் என்ன மாதிரி எலிமெண்ட், நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று போட்டோம். பிகாஸ் ஆஃப் பீயிங் ஹோலிஸ்டிக், கோ அண்ட் ஸ்பெண்ட் அ குவாலிட்டி டைம் வித் யுவர் friend, lover, partner, parents, show the expense and get up to 5,000 refunded, reimbursed. That was one card that we put in the onboarding kit. அப்போ நம்ம ஹோலிஸ்டிக்காக இருக்கிறத காமிக்கிறோம். ஒருத்தருக்கு ஹோலிஸ்டிக்னா என்னன்னு தெரியலனா அவங்க அதை எப்படி பண்ணுவாங்க? ஸோ யூ நீட் டு ஷோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ யூ ஷோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். செலிப்ரேட்டரி, மேகசினில் ஒரு கம்பெனியோட மேகசின் பண்ணி அந்த மேகசினில் அவங்களோட ஃபோட்டோவையோ கவர் ஃபோட்டோவாக போட்டு கொடுத்தோம். செலிப்ரேட்டரி, நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை, ஃபோர்ப்ஸில் என் மூஞ்சி வரணும், கம்பெனி பேரில் உன் மூஞ்சி போட்டு இங்கேருந்து ஆரம்பித்தா தட்ஸ் அ திங் ஆஃப் செலிப்ரேஷன். நீ அதை பார்ப்ப, உங்கள் அப்பா அம்மா அதை பார்ப்பாங்க, வீட்டில் மாட்டி வைப்பாங்க, ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங், செலிப்ரேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேட் தட் இன்டு ஆக்டிவிட்டி, தேர் பை பீப்புள் வில் சி. அதே தான் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், எல்லாமே அதுதான். எம்ப்ளாயியாக ஓப்பன் மைண்டடாக பார்த்தாலே ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. திருப்பி அவங்களுக்கு வந்து நான் திருப்பி ஒரு பேனா கொடுக்குறேன், ஒரு நோட் புக் கொடுக்குறேன், ஒரு ஜக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அவங்கள ஒரு டிரான்சாக்ஷனலாக ஆக்கிறதுக்கு பதிலாக நிஜமாலே அவங்களுக்கு என்ன தேவை, பர்சனலாக அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அது மாதிரி when you start going one layer deeper it becomes a lot more humane rather than just being human. ஒரு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ப்ரோ. ஏன்னா லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபர்கெட்டபிள் ஆயிடுறாங்க, எதர் பை த லோகோ ஆர் சம்திங். ஒய் டு யூ திங்க் பிராண்ட்ஸ் ஆர் பிகம் ஈஸிலி ஃபர்கெட்டபிள் இன் திஸ் ஏரா, டிஜிட்டல் ஏரா? நம்ம அந்த இன்டென்ட்ஃபுல்ங்கிற வார்த்தை வச்சு நம்ம ஆரம்பிப்போம். புது பிராண்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனராக நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, புரியாது. which is where mentors and advisors and all the consultants and all of these people play a role, because they have done it more than what you have done it. ஸோ இங்கே நடக்கிற ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, we try to be known by a lot of people. நம்ம கஸ்டமரை வந்து டிஃபைன் பண்ண மாட்டேங்கிறோம். கரெக்டாக? நான் எல்லாருக்கும், நான் பொது ஜனத்துக்கான பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு we try to sell to anyone and everyone that comes across our way, while your customer might only be limited to a certain extent. So that might be an overkill. அதனால நீ டைல்யூட் ஆகிற ஒன்று. ரெண்டாவது, அட் அன் அர்லி ஸ்டேஜ் நம்மளுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நான் என் பிராண்டை எப்படி போய் சொன்னால் நம்ம மக்களுக்கு புரியும். இப்போது ஆரம்பிக்கும் போது யூ செட் கமல்ஹாசன் மாதிரி சொல்கிறீங்க ப்ரோ. ஸோ த மொமெண்ட் சம்மன் சேஸ் கமல்ஹாசன் மாதிரி சொல்கிறீங்க ப்ரோ, அப்போவே உனக்கு புரியலங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டு. நான் செம்மையாக ஒரு பொருள் பண்ணி வச்சுருக்கேன், பட் அந்த பொருள் உனக்கு புரியலங்கும் போது அந்த பொருள் பண்ணால் என்ன, பண்ணாட்டின்னு ஐ கோ டு அ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட், ஐ டாக் டு பீப்புள். வாட் யூ டூ? ஐ ரன் அன் AI கம்பெனி. முடிஞ்சு போச்சு.
தெரியுது. ஐ ரன், அதனால தான் நீ இருக்க புரியுது. ஏஐ கம்பெனி முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஏஐ கம்பெனி தான். ஐ ரன் அன் ஏஐ கம்பெனி இஸ் த மோஸ்ட் worst definition that you can give to yourself. AI is not a company. ஐ ரன் அன் இன்டர்நெட் கம்பெனின்னு இன்னைக்கு யாராவது நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? நீ லூஸுன்னு அர்த்தம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. எந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போனாலும் ஐ ரன் அன் ஏஐ கம்பெனி, ஐ ரன் அன் B2B SaaS, ஐ ரன் அன் B2B AI கம்பெனி. சரிடா, மேலே ஏதாவது சொல்லுங்க. அதுக்கப்புறமே நம்மளுக்கு பேசணுங்கிற இன்டென்ஷனே நம்மளுக்கு வராது. ஓ ஏஐ கம்பெனி, ஓகே ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ, ஏஞ்சி போயிடும், முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஐ ரன் அ பிராண்ட் கால்டு so and so that does this activity for this customer base by solving something. Super. I work with B2B technology companies in helping them differentiate from their competitors so that they get more market share. This is how I will say. Oh, மார்க்கெட் ஷேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓ B2B டெக்னாலஜி அப்போ நீ B2B டெக்னாலஜியாக இருந்தால் நின்று பேசுவேன். நீ B2B டெக்னாலஜிலாம் ஏஞ்சி போய்டும், முடிஞ்சு போச்சு. ஐரான ஏஐ கம்பெனி ப்ரோ, முடிஞ்சு போச்சு. ஒரு பிராண்ட் உங்ககிட்ட லோகோ கொடுக்குறாங்க, ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்க. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அதில் வந்து இவங்க இதுக்கு ஒரு பொசிஷனிங் இருக்குது இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? ஐடென்டிட்டிக்கும் பொசிஷனிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வெப்சைட் பார்க்குறீங்க, அப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும், 100%. வெப்சைட் பார்க்குறீங்க, ஒரு வெப்சைட்டை ஒரு 10 மினிட்ஸில் பார்க்குறீங்க. கரெக்ட். இப்போ சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு பொசிஷனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு பொசிஷன் இல்லைன்றத? இப்போ இந்த தண்ணி பாட்டில் நம்ம வந்து எடுத்துப்போம், ஓகேயா? இந்த தண்ணி பாட்டிலை வந்து இந்த ஸ்டுடியோவில் வந்து நம்ம விற்கிறோம். இது எவ்வளோ கொடுத்து வாங்குவேன்? ஸ்டுடியோவில் விற்கிறதால ஒரு 30 rupees. 30 rupees, சூப்பர். இது வந்து டிராஃபிக் சிக்னலில் விற்கிறேன், எவ்வளோ கொடுத்து வாங்குவேன்? அர்ஜென்ட்டுக்கு தண்ணி வேணும், ஒரு 35-40 rupees. 40 rupees கொடுத்து வாங்குவோம், சூப்பர். சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு விற்கிறேன், ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு விற்றுருக்காங்க, அது 40 தான். இதுக்கு சூப்பர் மார்க்கெட் சும்மா கேஷுவல் தான் பர்ச்சேஸ் பண்ண 40 தான். ஒரு ரிமோட் வில்லேஜில் வச்சு விற்கிறேன், அங்கே தண்ணியே கிடைக்கல, அந்த பாட்டில் தான் இருக்குன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கலாம். இதுவே ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் மலை மேலே வச்சு விற்கிறேன், அப்போது ஒரு 70-75. சூப்பர். இங்கே ஸ்டுடியோவில் எவ்வளோ வாங்குவேன்? 30. ஸோ 30 to 70. யூ சி த டெல்டா. ஆமாம். இது நான் வேறு பேக்கேஜிங் போட்டு இதே தண்ணியை வேறு ஒரு சூப்பர் பாட்டிலில் போட்டு ஒரு மியூசியம் உள்ள வைக்கிறேன், அதிகமாக தான் இருக்கும். 200 ரூபா கொடுத்து வாங்குவோம், கரெக்டா? பொருள் இஸ் த சேம், லென்ஸ் சேஞ்சஸ். த லென்ஸ் இன் விச் யூ சி த பொருள், பைசா சேஞ்சஸ். when பைசா சேஞ்சஸ், மார்ஜின் சேஞ்சஸ். சூப்பர். இப்போ 20 ரூபா பொருளுக்கு இதுக்கு நான் வெப்சைட் தேவையா? தேவையில்ல. இதே நான் மியூசியமில் வேறு கவரில் போட்டு 200 ரூபாய்க்கு விற்றா வெப்சைட் தேவையா? லேண்டிங் பேஜ் தேவைப்படும். இதே நான் மலை மேலே வச்சு விற்கிறேங்கும் போது ஒரு வெப்சைட் தேவையா? இல்லை. ஓகே, ஸோ யூ கெட் த பாயிண்ட். ஸோ நான் ஒரு வெப்சைட்டுங்கிறது ஒரு சேல்ஸ் அசெட்டாக பார்க்குறேன். ஸோ அந்த சேல்ஸ் அசெட் அது மலை மேலே விற்கிறதா இருந்தால் மலையோட விஷுவலும் மலையோட லாங்குவேஜும் அதுக்கேற்ற மாதிரி பாஷை இருக்கணும். மியூசியமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி விஷுவலும் அதுக்கேற்ற மாதிரியான பாஷை இருக்கணும். இதுவே பாட்காஸ்ட்டில் விற்கிறதா இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி செட்டப்பும் அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜிங்கும் இருக்கணும். அது இல்லைங்கும் போது அது டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ இமீடியட்டாக ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது நம்மளால் உடனே சொல்ல முடியும் இந்த பொசிஷனிங்க்கும் இந்த லோகோக்கும் இந்த பொருளுக்கும் அலைன் ஆகுதா இல்லையா. இப்போது இதை வந்து நீ வந்து ப்ரோ இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த ப்ரோ உங்களுக்காக நீ சொன்னால் நீ பச்சையாக போய் சொல்கிறேன்னு தெரியும், கரெக்டா? பட் இது இந்த கவரை பிச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு லேபிள் ஓட்டி 200 ரூபா ப்ரோன்னு சொன்னால் நம்புவோமா இல்லையா? அவ்வளோதான். தட் இஸ் த விஷுவல் ஆடிட் ஆஃப் வெப்சைட். ஓகே, ஐ இன்டராக்ட் வித் லாட் ஆஃப் யங் ஆண்டர்பிரினர்ஸ். லைக் புதுசாக பிராண்ட் ஆரம்பிக்கணும், நீங்கள் இல்லை ப்ரோ, யங் ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஸோ என்ன பெரிய பிரச்சனை அவங்கக்கிட்டனா லோகோ டிசைனையும் பிராண்டிங்கும் சேம்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு பதில் இதுதான் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? லோகோங்கிறது வந்து ஒரு சிக்னல். பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே படித்து புரிஞ்சுப்பாங்க. அடி வாங்க வேணாம் தான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு ஆன்சர் வேணும். இப்போ என் மூஞ்சில் வந்து கண்ணு மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. மூஞ்சில் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, ரியாக்ஷன் இருக்குது, தலைமுடி இருக்குது. நான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு நான் மண்டையை ஆட்டுறேன், என் மண்டை எங்கே இருக்குது, இது மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்குது. லோகோங்கிற விஷயம் வந்து லோகோ டசன்ட் ஒர்க் இன் சைலோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஆப்பிளே எடுத்துப்போமே, ஏதோ ஒரு பெரிய ஹோர்டிங்கில் வெறும் லோகோ மட்டும் போடுறாங்களா? கிடையாது. வேறு ஏதோ ஒரு இமேஜ் போடுறாங்க, வேறு ஏதோ ஃபோட்டோ போடுறாங்க, ஏதோ டெக்ஸ்ட் போடுறாங்க, கீழே ஏதோ எழுதுகிறாங்க, லோகோ ஒரு ஓரத்தில் இருக்குது. எந்த பிராண்டோட லோகோவை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த லோகோ வந்து அந்த ஒரு சேல்ஸ் கொலாட்ரலில் ஓரத்தில் இருக்குது. அது ப்ரோஷராக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், ஹோர்டிங்காக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் என்ன வேணால் இருக்கட்டும், அந்த லோகோ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஓரத்தில் இருக்குது.
அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஐடென்டிஃபையர். அதுதான் அதோட வேலையே. அதுதான். நம்ம ரோட்டில் போகிறோம், டிராஃபிக்கில் நிற்கிறோம், சிக்னலை பார்த்தா ரெட்டுனா ஸ்டாப்புன்னு தெரியுதுல்ல, யார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சிம்பிளை பார்த்தா இது இந்த கம்பெனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த சிம்பிளை பார்த்தா இந்த கம்பெனியா, ஓ அப்போ இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த இமேஜையும் நான் அந்த கம்பெனியோட பார்வையால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மட்டும்தான் லோகோ. லோகோ இஸ் நாட் ஈக்குவல் டு பிராண்டிங். நான் என் மூஞ்சியில் கண்ணு மட்டும் வச்சுக்கிறேன், வேறு எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மூஞ்சிங்கிறது பேசுறதுக்கு வாய் இருக்கணும், ஸ்மெல் பண்ணுறதுக்கு நோஸ் இருக்கணும், கேட்கறதுக்கு விஷயம் இருக்கணும். அதே மாதிரி உன் டெக்ஸ்ட்டு, உன் ஃபாண்ட்டு, உன் கலரு, உன் லே அவுட்டு, நீ என்ன பாஷை பேச போகிற, என்ன விதத்தில் பேச போகிற, என்ன மாதிரி ஃபோட்டோ யூஸ் பண்ண போகிற, என்ன கலர்ஸில் யூஸ் பண்ணி உன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிற, அதை எல்லாத்தையும் டைப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது தான் உன் பேர், அதுதான் உன் லோகோ. அது மாதிரியா அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர லோகோ ஈக்குவல் டு பிராண்டுங்கிறது ஒரு ரொம்ப ப்ரீ மெச்சூரான ஐடியா. அது கொஞ்சம் வர வர எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. சூப்பர். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் நாங்கள் ப்ரீமியம் பிராண்டுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் ப்ரீமியம் பட் டசன்ட் லுக். இன்சைடாக பார்த்தா நமக்கு தெரியும். அவங்க ப்ரீமியம் பிராண்டுன்னு சொல்லி நிறைய டைம் விற்காமல் போகிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? ஸ்டாக் காலி ஆகலன்னு சொல்றியா? ஸ்டாக் காலி ஆகாமல் போகலாம். ஆர் they position themselves as a premium, they do all the marketing activity, but the product is not selling properly. அப்போ அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? ப்ரீமியம்க்கும் எலைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரீமியம்க்கும் லக்ஸுரிக்கும் எலைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, லக்ஸுரி as a form is kind of a different. இது மூணுத்துக்கு வித்தியாசம் இருக்காடா? சரி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் டாடா நானோ ஒர்க் ஆகல? டாடா நானோ வாஸ் அட்வர்டைஸ்ட் ஆஸ் அஃபோர்டபுளாக இல்லை சீப்புன்னு அதே அட்வர்டைஸ். அஃபோர்டபுள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, சீப்புன்னு சொல்லும்போது என்னதான் ப்ரைஸ் கரெக்டாக இருந்தாலுமே பீப்புள் டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் தெம்செல்ஃப். கொஸ்டின் ஒரு அப்ட்ராக்டான கொஸ்டின். பட் இப்போ சிம்பிளாக கேட்குறேன் போது நிறைய பேர் ப்ரீமியம் சொல்கிறாங்க. பட் இப்போ ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னா அதோட மார்க்கெட் ஷேர் சின்னதாக இருக்கும். ஆனால் வாங்குகிற ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஆனால் ப்ரீமியம்னு பொசிஷன் பண்ணி சில டைம் ஒரு ப்ராடக்ட் செல் ஆகாமல் இருக்கும்போது அங்கே என்ன ஒரு பிராண்டிங் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதான் நான் கேட்குறேன். இப்போ அவங்க விஷுவலையும் அவங்க செக்மெண்ட்டையும் ஒழுங்காக டார்கெட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அசியூம் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ப்ரீமியம் பிராண்டாக நான் அதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியம் பிராண்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரீமியம் பிராண்டுக்கு பிராண்ட் பொசிஷனிங் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுப்பீங்க? இது கரெக்டாக அந்த இடத்துல உட்காருதுன்னு மக்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ரியலான ப்ரீமியம் பிராண்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா an elite brand will not say I am elite. The luxury brand will not say I am luxury. இப்போ நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டுக்கே நம்ம மால்க்கே போகிறோம் அப்படின்னா H&Mக்கும் மேக்ஸுக்கும் ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்டுக்கும் ஜாராக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஜாராவோட கடை வாசலில் நின்று நான் பார்க்கும்போது அந்த கடை என்னை ஏலியனேட் பண்ணுது. ஓ இங்கே 1000 ரூபாய்க்கு துணி இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுது. ஏன்னா அந்த கடையோட லுக்கும் லைட்டும் இருக்கிற ஆளுங்களும் நம்பர் ஆஃப் துணி. அவன் ஒரு ராடு வச்சுருப்பான், அதில் 10 துணி தான் இருக்கும். H&Mல அதே ராடில் 10,000 துணி இருக்கும். டேய் என்னடா. ஸோ இட்ஸ் கிரியேட்டிங் அ கான்ட்ராஸ்ட் ஃபார் யூ. So whomsoever is a premium, whomsoever is a luxury, whomsoever is an elite, they will not say I am premium, I am luxury, I am elite. The branding has to focus on evoking that expression in the brand and in marketing. அதை கிராக் பண்ணாதான் அந்த ஃபீலிங்கில் கனெக்ட் ஆகி பீப்புள் வில் கம். ஓ இது லக்ஸுரி போல். கரெக்டாக. See, whenever you look at luxury pieces, they will always position it through some aspirational people who you associate as luxury. இப்போ நீ இந்த ஃபெண்டி பியூட்டிலையோ எதுலையாச்சும் பேக் வாங்கணும்னா யூ நீட் டு செட் அன் அப்பாயின்மெண்ட். தே வில் டெல் யூ டு கம் டு த ஸ்டோர். தென் தே வில் ஷோ யூ த சேம் ஹேண்ட்பேக் ஆஸ் அ எக்ஸ்க்ளூசிவ் வாக் த்ரூ ஃபார் யூ. நம்ம டே ஹேண்ட்பேக்ல என்னடா வாக் திறந்தா உள்ள. பட் தே வில் டூ தட். யூ நீட் அப்பாயின்மெண்ட். யூ கான்ட் வாக் இன். ஸோ தேர்பை யூ கிரியேட் தட் ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிட்டி. கரெக்டா? இப்போ ஃபெண்டி பியூட்டி வெப்சைட்ல எழுதியிருக்கானா இட் இஸ் அ லக்ஸுரி ஹேண்ட்பேக் ஃபார் யூ. they will not say it. இல்ல உன்னோட மாஸ் மார்க்கெட்டிங்கில் சொல்கிறாங்களா ஐ எம் அ லக்ஸுரி பிராண்ட் சொல்ல மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபீலிங் டு ஃபீலிங் தட் யூ ஆர் பிராண்டிங் rather than I am a premium brand, I am a premium brand, I am a premium brand. And they also make you unrelatable.
they won't make you unrelatable. ஏலியனேட்டட்ன்ற வார்த்தை ஏலியனேட்டடுங்கிறது என்னன்னா, அப்போ ரிலேட்டபிலிட்டி இருக்காது. see இப்போ நான் வந்து என் வாழ்க்கையில் கூச்சிக்கு இப்போ நான் வந்து வாங்கினது கிடையாது, இல்லை வேறு ஏதோ ஒரு பேண்ட் வாங்கினது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசும் நம்ம வாழ்க்கையும் நம்மளை ஒரு சில ஃபீலிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. The kind of a luxurious feeling is something that we generally do not associate with. That is the feeling that Gucci and all of those higher brands expose themselves towards. அதுக்கான மெச்சூரிட்டி நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். இப்போ எவ்ரிடே H&Mலையும் மேக்ஸ்லையும் போய் வாங்குறவனுக்கு ஜாராவோட இது வந்து ஏலியனேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அது மாதிரி உலகத்துக்கு நம்ம வந்து இன்னும் பழக்கப்படலை. ஸோ உனக்கு தெரியாத உலகத்தை நான் கிரியேட் பண்ணும்போது தேர்பை இந்த உலகம் உனக்கு இல்லடா அப்படின்னு நாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இல்லை இந்த உலகம் உனக்காக இருக்கலாம் அப்படின்னு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறோம். ரெண்டுமே இருக்கலாம். கேன் அ ஸ்ட்ராங் பிராண்ட் சர்வைவ் வித் அ பேட் ப்ராடக்ட் ஜஸ்ட் இனிஷியலி? இது இந்த மாதிரி ஒரு காம்போ பண்ண முடியும். இனிஷியலி எஸ். இனிஷியலி ஃபர்ஸ்ட் சேல் எஸ். ஃபர்ஸ்ட் சேல் எஸ். யா. ஓகே. ஃபர்ஸ்ட் சேல் இஸ் ஆல்வேஸ் a result of brand and marketing. Second sale is a result of the product. Okay. Do you have any personal framework to approach any brand so that you can dissect and reverse engineer and see this are the things that they have done? For example, if I give you a Zomato logo na, Zomatoவோட எந்தெந்த டச் பாயிண்ட்லாம் பார்த்து இந்த பிராண்ட் இப்படி இருந்திருக்கு, இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இவங்க டோன் ஆஃப் வாய்ஸ் இப்படி தான் இருக்குது, இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் டைசெக்ட் பண்ணுவீங்க? ஜொமேட்டோ வந்து எனக்கு பிடிச்ச டைசெக்ட் பண்ணல, எனக்கு தோணுனது நான் அப்படியே சொல்கிறேன். இந்த என்டையர் ஜொமேட்டோ பிளேட் அ வெரி குட் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைட்டிங் த மார்க்கெட் ஷேர். ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்விக்கி தான் இருந்தது. ஜொமேட்டோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரிவ்யூ போய் பார்ப்போம், கடை இருக்கா போய் பார்ப்போம், மெனு என்னன்னு பார்ப்போம், கடையில் போய் சாப்பிட்ருவோம். இல்லைனா ஆர்டர் பண்ணோன்னா ஸ்விக்கியில் போய் ஆர்டர் பண்ணிடுவோம். ஸோ when Zomato wanted to get into this mainstream, நான் வெளியிலேருந்து பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, they created this new oversimplified pink red color advertisement. அதில் ஒன்றுமே இருக்காது. ஜொமேட்டோ ஒரே ஒரு லைன், ஜொமேட்டோ ஒரே ஒரு லைன், ஜொமேட்டோ ஒரே ஒரு லைன். இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்க அக்ராஸ் இந்தியா. இது ஒரு 5-6 வருஷமாக நடக்குதுன்னு வச்சுப்போமே. ஆரம்பிக்கும் போது என்னடா இது ரொம்ப பிளாண்டாக இருக்குது, என்னடா இது ஓவர் சிம்பிளிஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் இருந்தது எனக்கு. பட் அவங்க அது எப்படி டேர்ன் அவுட் ஆச்சு அப்படின்னா, இன் டுடேஸ் வேர்ல்டு நம்ம அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். இது ஆடு, அது ஆடு, இது ஆடு, தடிக்கி விழுந்த ஆடு, இவ்வளோ ஆடு, எதுவுமே நம்ம மனசில் ஞாபகமே வச்சுக்கல. பட் Zomato did 2 things. One, they over simplified everything. No download. அவனோட ஹோர்டிங்கில் டவுன்லோட் த ஆப்னே இல்லையே. ஏன்? வேறு ஏதாவது பிராண்டாக இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, வெப்சைட் பேர் வேணும், அது வேணும், லோகோ பெருசாக போடு, ஃபோன் நம்பர் வேணும், அட்ரஸ் வேணும், ஃபவுண்டர் ஃபோட்டோ வேணும், எல்லாமே போடுன்னு சொல்லியிருப்பான். இவன் என்னங்க பண்ணாங்க? Zomato ஒரே ஒரு லைன், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ரெண்டாவது, they took a very cheeky narrative. எல்லாத்துலேயும் ஒரு கிண்டல், ஒரு கேலி, ஒரு குவர்க்கினஸ்ஸு, ஒரு ஃபன்னி ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ தே கான்ஷியஸ்லி கிரியேட்டட் தட் பேண்டர் அண்ட் தட் மெமரி த்ரூ அவுட் ஆல் தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தட் தே ஹேட். ஸோ இது பண்ண அக்ராஸ் இந்தியா இதை பண்ண அந்த ஒரு பிராண்ட் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. ஆன் த அதர் சைடு ஸ்விக்கி வந்து அந்தளவுக்கு ஒரு சீக்கியாகவும் ஒரு கிளவராகவும் ஒரு விட்டியாகவும் இல்லை. அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கார்பரேட் பிராண்டாக உனக்கு சாப்பாடு வேணும் ஆர்டர் பண்ணிக்கோ, அந்த ஒரு அப்ரோச்சில் தான் இருந்தது. அப்போது ஆர்டர் பண்ணுற மார்க்கெட் ஷேர் ஸ்விக்கிக்கு ஜாஸ்தியாக இருந்து Zomato கம்மியாக இருக்கும்போது அப்படியே கிராஜுவலாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் ஏபிள் டு டைசெக்ட் இட். பட் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? தே காட் அப் ஆன் தட் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் ட்ரெண்ட் லாங் பிஃபோர் வி ஈவன் ரியலைஸ்ட் இட். இன்னி வரைக்கும் Zomato ஆட் வந்து இந்த ரெட்டு பேக்ரவுண்டு ஒரு லைன் Zomato அவ்வளோதான். டவுன்லோட் ஆப்னு கூட அவன் சொல்லலை, அது உன் பிரச்சனை, வேணா பண்ணிக்கோன்னு விட்டான். தட் இஸ் வெரி குட். ஓகே. எனக்கு இன்னொரு கொஸ்டின், நம்ம டீம் ஸ்கில் செட் பற்றி பேசணும்ல. இன் ஸ்கில் செட் நவடேஸ் you can feed Claude or some AI tools with skills. ஓகேவா? What I exactly feel is like for a branding agency like you or like a creative agency which we run அப்படின்றப்ப taste is a deciding factor is what I feel. ஏன்னா AI based taste or something like AI ஓட taste வந்து it's a replication and whatever it has been feed data தான். ஓகே இல்லை? அப்போ how much importance you give for taste and how you develop taste in an organization, like learning sessions சொன்னீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் சம்திங் தட் யூ ஹேவ்?
இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஃப்ரேம் ஒர்க்குன்னெலாம் அப்படி எதுவும் பண்ணலை. நாங்கள் எங்களோட டேஸ்ட்டில் தான் நடத்திட்டுருக்கோம். ஓகே. பட் இங்கே தான் 2 விஷயம் ஹெல்ப் பண்ணுது. ஒன், பீப்புள் கம்மிங் ஃப்ரம் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், பீப்புள் கம்மிங் ஃப்ரம் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டிசிப்ளினாரிட்டி விச் இஸ் தேர் ஓன் சப்ஜெக்ட் நாலேஜ். ஒருத்தர் வேறு சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து வராங்க. 3வது நான் சொன்ன விஷயம், தே ஆர் ஆல் ஒப்பீனியேட்டட் இன் தேர் ஓன் அப்ரோச்சஸ். ஸோ ஒரே ஒரு ப்ரீஃபை கொடுத்தாலும், ஒரே ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாலும், ஒருத்தவங்களும் வரக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ and solutioning towards the same thing will be very different from how other party will think. So naturally that is sorted. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டேஸ்ட்டு இஸ் டிசைடட் பை வாட் யூ கன்சியூம். கரெக்டாக? அதை நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், விச் இஸ் பீப்புள், பேஷன், ஸ்கில் செட். அவங்களோட பேஷனை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனாக கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களே அவங்களோட கன்சம்ஷனை ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துப்பாங்க. ஸோ ஒருத்தரோட கன்சம்ஷனும் அவங்களோட டெப்த் ஆஃப் நாலேஜில் டீப்பாக போகும்போது நேச்சுரலாக டேஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து நடந்துடும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஃபுட்டில் ரொம்ப ஆசை, தே கீப் ஸ்டடிங் அபவுட் ஃபுட்டு, ரைட்டிங் அபவுட் ஃபுட்டு, ஃபுட் பிளாகிங், கோயிங் அண்ட் ஈட்டிங் இன் கேஃபேஸ் எக்ஸெட்ரா. ஒருத்தங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து யூஐ டிசைன் அண்ட் டிசைன் சிஸ்டம் அது மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தே கீப் கன்சியூமிங் தட். ஸோ அதில் ஒரு டேஸ்ட் அக்வயர் ஆகும். இன்னொருத்தருக்கு அனிமே, கிராஃபிக் நாவல்ஸு அது மாதிரி விஷயம். ஸோ தே கீப் கன்சியூமிங் இன் தட் ஃப்ரண்ட். ஸோ அது எல்லாமே வேறு டேஸ்ட்டை வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. டேஸ்ட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டர். டேஸ்ட் இஸ் த நெக்ஸ்ட் பஸ்வேர்டு ஈஸிலி ஃபார் ஷுர். பட் அங்கே தான் பீப்புள் வித் மல்டிபிள் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ஸ் இன் டு பிக்சர். அண்ட் ஏஐ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட்லேயுமே ஒன் டேஸ்ட் இருக்கே, இல்லாமல் கிடையாது. கரெக்டாக? ஸோ இட் இஸ் டிஃபைன்டு நேச்சுரலி பை விர்ச்சு ஆஃப் ஹேவிங் பீப்புள் ஃப்ரம் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். As a founder of a creative agency, what one thing that you have seen as a pattern which demotivates your creative team? இது சொன்னால் creative people trigger ஆகிறாங்கப்பா, அந்த மாதிரி ஏதாவது activity or a word that you have? First foremost is one word that we do not use is creativity. Okay. Creativity is not the end goal. I have an objection towards being a creative agency. Because creativity ku measure kadayadu. I don't want to be in that business at all. The client has a brief, the brief has an objective measurement. I will help you reach that objective measurement, objective goal. Rather than trying to be creative. நான் ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணித்தரேன், நீ அதுக்கு மேலே ஒன்று க்ரியேட்டிவ் பண்ணுவேன், இன்னொருத்தர் வேறு ஏதாவது அது அப்புறம் அளவே இல்லையே. Creativity is a means for you to solve a problem, that is not the end goal. Okay. That has to be very clear. That's how the practice that we follow internally. Internally, something that people get triggered in our place is not being respectful towards each other. Okay. Not being open-minded towards each other. Now, I really like what Johnny Ive said in one interview. Johnny Ive is an Apple designer. Ideas are so fragile. I like this statement. Okay. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஐடியா வந்து ஒரு பொக்கிஷம். நான் அதை ஏன் சொல்கிறேன், எதனால சொல்கிறேன், ஒரு ஐடியாங்கிறது ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி. அதை இப்போ தான் அது ஒரு எண்ணமாகவே எனக்கு வந்திருக்கு. அதை நான் யோசித்து அதை இன்னும் கொஞ்சம் வடிவமைச்சு அதை இன்னும் கொஞ்சம் மீனிங் ஆக்கி அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்கி உங்ககிட்ட சொன்னால் தான் நான் என்ன யோசிக்கிறேங்கிறதுல 10% உனக்கு புரியும். அப்போது ஒருத்தர் ஒரு ஐடியா ஆரம்பத்தில் சொல்லும்போதே யாராவது ஒருத்தர் வந்து இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து அங்கேயே அது கட் ஆகிடும். அப்போது வந்து கிரியேட்டிவிட்டி அதில் கே ஸ்கோப் கிடையாதாங்க, முடிஞ்சு போச்சு, சீலே முடிஞ்சு போச்சு, கில்டு. So open-mindedness and being respectful for others is like kind of foundational expectation. எல்லாருக்குமே they want high ticket lines. அது வந்து it's a buzzwordல. So you have cracked big lines in your early age, and so for a share of mine I have also done some few things. So for someone who want to get into this agency space or branding, பிக் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தேர் பிராண்ட் பொசிஷனிங்? அது எப்படி அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இதோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, வி ஆர் ஓவர் காம்ப்ளிகேட்டிங் திஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த பாட்காஸ்ட் ஸ்டூடியோ வந்து ஒரு
₹5000 வச்சுப்போம் ஒரு மணி நேரத்துக்கு. ₹1000 ஒரு ஸ்டூடியோ இருக்குது, பாட்காஸ்ட் ஸ்டூடியோ. நீ ஏன் இங்கே வர? எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் விச் வி ஹவ் ஆல்ரெடி யூஸ்டு. அதனால இந்த பிளேஸ் ஆல்ரெடி யூஸ்டுங்கிறதுனால ஒரு கன்சிஸ்டன்சிக்காக. அந்த கன்சிஸ்டன்சியில் என்ன நடக்குது? கன்சிஸ்டன்சியில் பீப்புளுக்கு ஓகே இந்த பார்த்தோன்னே இந்த பாட்காஸ்டான ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்கும். ஒரு ஸோ பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு என்ன? பீங் கம்ஃபர்டபுள், ஆக்சசிபிலிட்டி. ஆக்சசிபிலிட்டினா எனக்கு என் வீட்டில் இருந்து கிட்ட எனக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸி. அண்ட் சென்டர் ஆஃப் சென்னை எல்லாம் கெஸ்ட்டுக்கும் ஈஸி. அந்த மாதிரி வேற இப்போ இதே தெருவில் நான் ₹1000 இன்னொன்று பிடிச்சி தரேன், அங்கே எடுக்கலாமா? அதான் சொன்னேன், பீப்புள் கம்ஃபர்டபுள். தெரிஞ்சவங்க ஸ்டூடியோ, தெரிஞ்சவங்கிறதுனால என்ன? அதனால என்ன கம்ஃபர்ட்? என்ன கம்ஃபர்ட்? ஒரு ½ hour லேட்டாக வரலாம், காசு கொடுக்காம போயிடலாம். அது பண்ண மாட்டேன். என்ன கேக்கு அப்படி இல்லை ப்ரோ, இப்படிலாம் கேட்டேன் ப்ரோ. லைக் கம்ஃபர்ட் தான், வேற என்ன. சூப்பர். ஸோ இந்த கம்ஃபர்ட்டுங்கிறத வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ண மாட்டேங்கிறோம். பட் யூஸ்வலாக இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஐ டு நாட் ஹாவ் எனி ரிஸ்க் ஆஃப் ஷூட்டிங் ஹியர். ஆமாம், வீட்டு பக்கத்தில் இருக்குது, எல்லா கெஸ்ட்டுக்கும் வரத்துக்கு ஈஸி, பேக்ரவுண்ட் எனக்கு செட் ஆகிடுச்சு. இந்த கம்ஃபர்ட்னால ப்ரோ அதை பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்க சொன்னால் அவர் பண்ணிடுவார். மைக் இங்கே வேலை செய்யுது, லைட் இங்கே வேலை செய்யுது. கம்ஃபர்ட்டுங்கிறதுனால ஹைலி ரிலையபிள். ஆல்ரெடி நான் இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கேன், நான் இங்கே நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். விலையும் வந்து தெரிஞ்சவருங்கிறதுனால பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. கம்ஃபர்ட்டு. ஸோ இது மாதிரி த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் யூ புட் அ டிக் இஸ் ஹையர். அதனால உன்னோட ரிஸ்க் ஹேஸ் கம் டவுன் ஸ்டீப்லி. புது இடங்கிறதுனால பாட்காஸ்ட் சுமாராக போகுமா? அப்படிலாம் இல்லை. பாட்காஸ்ட் நல்லா தானே வரும். பட் யூ ஆர் ஸ்டில் பேயிங் ஹை மணி ஹியர். கரெக்ட். ஆமாம். அப்போ என்ன டிஃபரன்ஸ்? யுவர் நம்பர் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஹையர். புது இடத்துல நம்பர் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஹையர். பழைய இடம் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் இஸ் லோயர். திஸ் இஸ் த பேஸ் ரூல். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் சம்மன் ஹையர் ஆஃப் த கிரேட், வாட் இஸ் இட் தட் யூ நீட் டு டூ? யூ நீட் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ரிஸ்க் தட் பார்ட்டி ஹேஸ் இன் ஒர்க்கிங் வித் யூ. நம்மளுக்கு மைக் வேலை செய்யணும், ஆக்சசபிளாக இருக்கணும், வீட்டு பக்கத்தில் இருக்கணும், விலை கரெக்டாக இருக்கணும், ஆள் கம்ஃபர்ட் இருக்கணும், லைட்டு மைக்கு கேமரா இது பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி அந்த கஸ்டமருக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலில் என்னென்னலாம் இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்காங்களா, விலை அஃபோர்டபுளாக இருக்கா, நம்பி வேலை கொடுக்கலாமா, இதே மாதிரி ப்ரீஃபை முன்னாடி பண்ணியிருக்காங்களா, நம்மளை மாதிரியே ஸ்டேட்டஸ் ஆஃப் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா, இந்த செக்டோரியல் நாலேஜ் இருக்கா, எத்தனை நாளைக்கு இவங்க கம்பெனியாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய கம்பெனி இவங்க, ஒரே ஒரு வாட்டி ரிசல்ட் பண்ணியிருக்காங்களா, நிறைய வாட்டி ரிசல்ட் பண்ணியிருக்காங்களா, நான் வேலை கொடுத்தா தான் செய்வாங்களா இல்லை அவங்களே யோசிச்சு செய்வாங்களா, இது மாதிரி அவங்க மைண்டில் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் டு கண்டினியூ டு ரன். As much risk that you can reduce for the customer, as fast you can grow. Okay. This is the most easiest formula. How do you crack higher customer? Reduce their risk of working with you. But அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னு எப்படி தெரியும்? அது எப்படி ஃபைண்ட் பண்றது? You go speak to them, you go ask them, you go interview them. அது நம்மளுக்கு அது எப்படி bro? Email them, people will give you time. Okay. Yeah. 10 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சா ஒருத்தர் ரிப்ளை அனுப்புவாங்க. அவங்க கிட்ட யூ கோ அண்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அதே மாதிரி 5 பேர் இருப்பாங்க. வர வழி இருக்கா? அது இல்லாம கண்டுபிடிக்க வர வழி இருக்கா? அப்சர்வ். You go and intern in other agencies, you will actually know why they are doing certain things. Then you go and ask them, இதேம் பண்றீங்க அதேம் பண்றீங்க, why did you start doing it? இது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது, நீங்க இதை பண்றீங்க, இதுக்கு ஏதோ காரணம் இருக்கோ. ஓகே. What's the one myth that you want to break to the audience which is working with bigger brands-னா இதெல்லாம் இருக்கும்னு ஒரு மித் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது மித் இருக்கா? Bigger brands have clarity நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. Any example that you want to elaborate? I can't give examples. சொல்லுங்க ப்ரோ, 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இருக்கும்ல. யோசிக்கிறேன். Don't gatekeep bro. நம்ம வந்து இந்த ஒரு சின்ன கம்பெனி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிராண்டிங் எடுத்துகிட்டு பெரிய கம்பெனியில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல, அந்த ஐடியாவே வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, the bigger the company becomes, the number of stakeholders becomes very very high. So the number of leaders, number of people who are deciding the future of that brand is high. சின்ன கம்பெனியாக இருக்கும்போது ஒரு ஃபவுண்டர் இல்லை 2 ஃபவுண்டர் 3 ஃபவுண்டர் சிம்பிளாக டிசிஷன் எடுத்துடலாம். பட் பெரிய ஆள் ஆகும்போது நிறையா லீடர்ஸ், நிறைய ஆசைகள், நிறைய டைரக்ஷன் இருக்கும்போது that understanding of brand and direction becomes a lot more complex and lot more tedious. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன நினைக்கிறோம், அவங்க பப்ளிக் கம்பெனி, பெப்சியா, இவங்களுக்கு டைரக்ஷன் இருக்கும் போல்,
பட் நம்ம உள்ளே போய் பேசும்போது தென் வி மைட் ஆக்சுவலி நோ தெர் ஆர் மல்டிபிள் லீடர்ஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவர் ஜாப் இஸ் டு பிரிங் எவ்ரி ஒன் டுவர்ட்ஸ் அலைன்மெண்ட். அதுதான் ப்ராஜெக்டேவா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஸோ பிகர் பிராண்ட்ஸ் டசன்ட் மீன் தே ஹவ் கிரேட் கிளாரிட்டி, but that also does not mean bigger brands do not have clarity. Some people have, but not everyone actually has. Okay. Another interesting question I want to ask. While hiring for your culture, like team culture எல்லாம் சொன்னீங்க, பட் எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா, in this era lot of people have become generalists, and I feel for a reason that I don't want to hire specialists except if they are so talented in particular niche. Otherwise I am currently hiring generalists. நீங்கள் ஹைரிங் அப்போது ஜென்ரலிஸ்ட் ஹையர் பண்ணுவீங்களா, ஆர் யூ வாண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டு பி ஹையர்? We have always hired generalist until now. Why? We grow specialist. We don't hire specialist. Is there any philosophy that you have? ஏதாவது thesis இருக்கா இதுக்கு? You know, we ourselves are figuring out where is it that we need to create our specialists towards. Okay. And also when we hire specialists, they come with a certain school of thought, and then the time it takes to unlearn that and get into our system takes a lot of time. When we look back in the journey of become, we have always hired people young and then trained them towards becoming a specialist. Okay. Rather than being a specialist. Understood. எனக்கு அந்த இவர் சொன்னது ரொம்ப, பிசிஎஸோட பிரகாஷ் சொன்னது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என் ஊரில் தென்காசிலேயோ வேற எங்கேயோ நான் ஹையர் பண்ணதுனால தான் யங்கா என்னால் இவங்களுக்கு வந்து நர்ச்சர் பண்ணி அவங்களையும் பெட்டர் வெர்ஷனாக ஆக்கி கொடுத்து கம்பெனியும் என்னால் வளர்த்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலில் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு என்னால் ஃபீட்பேக் பண்ண முடியாது, இல்லைனா என்னால் அதை பில்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி அவர் advantage has been hiring people young, training them, helping them see a better version of themselves, thereby make it a win for them, make it a win for the company, make it a win for the customers as well. Over the years you have been a decade in working with this industry, so என்ன ஒரு பிராண்டிங்கோட ஒரு தாட் ப்ராசஸ் that you have unlearned? இது நான் ஆரம்பத்துலேருந்து நினச்சிட்டு இருந்தேன், பட் ஐ ஹவ் அன்லேர்ன் திஸ் ஒன்றுனா என்னன்னு சொல்லி. விஷுவல் டசன்ட் மேட்டர். ஓகே, பட் ஃபஸ்ட்டு அந்த தாட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஐ ஆல்சோ ஸ்டார்டட் ஓவர்ட்லி எம்ஃபசிஸ் ஆன் விஷுவல். இன்னைக்கு வந்து விஷுவல் இஸ் நாட் தட் மச் ஆஃப் அ டீல் பிரேக்கர். தெர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி அ டீல் பிரேக்கர். ஸோ வாட் ஆர் த அதர் திங்ஸ்? எனி 3 things that you want to share? Positioning, segmentation, understanding your customer, profiling your customer, knowing who you are selling to, okay, how you go and pitch to them, what is the feeling that you land when you go pitch to them, the kind of experiences that you create for your customers and the memory that you are creating for them. All of that is a lot more important than over obsession on visuals. Understood. What does good taste actually mean in your own world? Ungaloda world. Something that I can defend. Yeah, correct. That's something that I can defend. Something that you can defend. But say taste subjective தான். ஆமா. Okay, but something that I can defend. Correct. அதான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். எனக்கே அதை பிடிச்சிருக்குன்னு என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சுது எனக்குள்ளேயே அப்படின்னா இட்ஸ் அ குட் டேஸ்ட். ஓகே, அது உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். This related to personal branding. So if someone want to build a personal brand, where they have to start in நீங்கள் நினைக்கிறீங்க? Start showing up consistently. எங்கே? wherever. நான் இதில் பெருசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் இருந்து தட் எல்லாரும் வீடியோ போடணும்னு. But I read something somewhere or someone told me that actually told me do activities that does not take off your energy. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு எழுதுறது ஈஸி, ஒருத்தருக்கு வீடியோ பண்ணுறது ஈஸி, ஒருத்தருக்கு பாடுறது ஈஸி, ஒருத்தருக்கு பேசுறது ஈஸி, ஒருத்தருக்கு சின்னதாக எழுதுறது ஈஸி, ஒருத்தருக்கு எஸ்ஏவாக எழுதுறது ஈஸி. உனக்கு என்ன ஈஸியோ அந்த மெத்தடை எடுத்து அந்த மெத்தடை உருப்படியாக 30 நாளைக்கு பண்ணு. That is what is the first starting step of personal branding. Then நான் 30 வீடியோ போடுறேன், 20 வீடியோ போடுறேன். உனக்கு வீடியோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீ வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அபவுட் பர்சனல் பிராண்டிங். அங்கே அந்த பர்சனல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பிராண்டிங். உனக்கு எழுத வரும் அப்படின்னா படிக்கிற ஆடியன்ஸ் தான் உனக்கு அட்ராக்ட் ஆகும், அதுதான் வந்து உன்னோட இயல்பு. பட் அதை உடச்சிட்டு நான் வந்து வீடியோவாகவே நான் ட்ரை பண்ணுறேன், அப்புறம் 1 மாதம் கழிச்சு என் வீடியோக்கு ரிசல்ட்டே வரலன்னு அழுதுனா நீ அது கிடையாது. அப்போ உன்னை வந்து ஃபேக் பண்ணிக்கிறதுக்கு அட்வான்டேஜே கிடையாது. தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, நீங்கள் சொன்னீங்க நம்ம கல்ச்சர் பற்றி பேசும்போதெல்லாம் யூ டோல்ட் லைக்
கான்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணும் போதெல்லாம் டேஸ்ட் டெவலப் ஆகும் அதெல்லாம். ஸோ வாட்ஸ் ஒன் ஹேபிட் தட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் பெட்டர் டேஸ்ட் இன் பிராண்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இஸ் தேர் எனி ஹேபிட் தட் யூ வாண்ட் டு சஜஸ்ட் பீப்புள்? ஐ ஃபாலோ ஹை குவாலிட்டி இன்ஸ்டாகிராம் பேஜஸ். ஓகே. டு யூ வாண்ட் டு சஜஸ்ட் எனி 3 or 4 pages that you follow? அப்படி கிடையாது, எனக்கே நான் எதை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலி. ஓகே. பட் ஐ கான்ஷியஸ்லி அன்ஃபாலோ அண்ட் ஐ வாண்டட்லி ஃபாலோ. எனி சேனல்ஸ் ஆர் யூடியூப் சேனல்ஸ் தட் யூ வாண்ட் டு ரெஃபர்? இந்த 3 பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பிராண்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் பெருசாக யூடியூப் நான் பார்க்க மாட்டேன். எனி புக்ஸ் எல்லா டிசைன் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? யா சாரி, நான் அந்தளவுக்கு என் கன்சம்ஷனை இது பண்ணிட்டேன், குறைச்சிட்டேன். ஓகே. பட் ஐ ரியலி லைக் டிசைன் பைலட். பிராண்டிங் இல்லை, சாரி, ப்ராடக்ட் டிசைனுக்கு. பிராண்டிங்கு பெருசாக பார்க்குறதோ படிக்கிறதோ இல்லை. சரி, ரொம்ப கஷ்டம். வேறு சொல்லு ப்ரோ, ஆடியன்ஸுக்கு தேவைப்படும். I recommend this book to everyone, which is Alina Wheeler, Brand Identity. Okay. Brand Identity by Alina Wheeler. Very famous book. Okay. This is like the must-read book for everyone. Second one, probably everyone knows, that is Design of Everyday Things by Don Norman. ரெண்டாவது. மூணாவது, there is 5.5 steps ன்னு சொல்லிட்டு மைக்கேல்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு புக் இருக்கும். It teaches branding in 5.5 steps. Super. That is also a very nice book. Nice. நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் இஸ் கால்ட் அஸ் டிம் கெல்லியோடது இது கிரியேட்டிவ் கான்ஃபிடென்ஸ். ஓகே. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு பிராண்டிங், பட் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பி அ கிரியேட்டர், தட் ஹவு யூ கேன் ஆக்சுவலி பி அ சைல்டு லைக் அண்ட் பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் கிரியேஷன். ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, திருப்பி பிகம்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்போ உங்ககிட்ட கொடுத்து ஆரம்பிக்க சொன்னால் வாட் யூ டூ டிஃப்ரெண்ட்லி? ஐ வில் பி அ லாட் மோர் போல்டர் ஃப்ரம் த டே ஒன். ஏன்னா என் ஃபஸ்ட்டு 7-8 வருஷமாக ஆஃப் த ஜர்னி நான் வந்து அப்படியே சும்மா ஜாலியாக தயங்கி பயந்து ஒரு சும்மா ஸ்மால் ஸ்டெப்ஸாக வந்து தான் ஐ வாஸ் ட்ரைங் டு க்ரோ. பயங்கரமாக நீ க்ரோ ஆகணுங்கிற ஆசையே கிடையாது. அண்ட் இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ டு அக்னாலேஜ் வித்தின் தெம்செல்ஃப் தட் நீயும் வந்து பெருசாக க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இஃப் ஐ எம் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அகெயின், நான் வந்து போட ஆண்டவனே நம்ம பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நானே ஏஜென்சி அப்படி தான் ஆரம்பித்தேன். அவ்வளோதான். கரெக்டாக தலைவர் பர்த்டே அப்போ. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமில் பீப்புள் வாண்ட் டு டூ பிராண்டிங், கம் டு ஏஜென்சி ஸ்பேஸ் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த எவால்வ் ஆகுது நிறைய. எனி ஒன் லைனர் அட்வைஸ் ஆர் சம்திங் தட் யூ வாண்ட் டு கிவ் டு தெம், அது என்ன அட்வைஸாக இருக்கும்? மேக் யுவர் கஸ்டமர் யுவர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அவ்வளோதான். மேக் யுவர் கஸ்டமர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், பில்ட் வித் தெம் டுகெதர் ஃப்ரம் த டே ஒன். அண்டர்ஸ்டுட். கஸ்டமர் இஸ் காட். புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பில்ட் வித் யுவர் கஸ்டமர். தே வில் டெல் யூ வாட் தே வாண்ட், தே வில் டெல் யூ வாட் தே டு நாட் வாண்ட். பட் வாட் இஃப் த கஸ்டமர் இஸ் person who doesn't know anything but has some money but wants to grow and he tells that I know my field but I want to do and learn like marketing, நான் போகிறதில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கஸ்டமர்கிட்ட நீ என்ன பண்ணணும்னு கேட்கணும்னு நான் சொல்லலை. ஓகே. பட் நீ பண்ணுறத ஃபீட்பேக் கேட்கறதுக்கு கஸ்டமரை க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன். புரியுது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் தான் துட்டு கொடுக்கணும். ஐ எம் நாட் டெல்லிங் கஸ்டமர்கிட்ட நான் என்ன பண்ணணும்னு கேளு, அது அப்படி கேட்கல. தட் இஸ் ராங். ஓகே. ஐம் ட்ரைங் டு சே, நீ ஒன்று பண்ணியிருக்க அப்படின்னா அதுக்கு ஃபீட்பேக் கேட்கறதுக்கு யூ நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கஸ்டமர் ஹூ கேன் ஆக்சுவலி கம் அண்ட் சே நீ பண்ணது கேவலமாக இருக்கு தெரியுமா, அந்த லெவலில் ஒரு 4 பேர். ஏன்னா நான் எதுக்கு திருப்பி நான் அந்த என்கிட்ட கேட்டிங்களா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. கஸ்டமரை புரிஞ்சுக்கோ, கஸ்டமர் சொல்கிறது கேளுனா இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கஸ்டமர் சொல்கிறது அப்படியே கேட்டுறானுங்க. ஓகேவா, அது பாயிண்ட். யூ ஷுட் ஹேவ் 4 customers who can come and say இது வேற லெவல்ல இருக்கு, இது கேவலமா இருக்கு. ஓகே. அந்த லெவல் ஆஃப் ரேப்போக்கு 4 கஸ்டமரை வச்சுக்கிட்டோம்னா உண்மையே உள்ளதபடி அப்படியே மூஞ்சி மேலே பேசிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். we can delete and move on to the next. நைஸ். சூப்பர்ஃபிஷியலா வச்சிருந்தோம்னா we will come back to you, waste, முடிஞ்சு போச்சு. Perfect bro, thank you for giving your precious time to our podcast. நன்றி, வணக்கம். hope நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னு நானும் நினைக்கிறேன். we look forward to your comments. Thanks.